Thank you so much for joining the session on this Sunday. என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கிளியராக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம செஷனில் போகலாம். இன்றைக்கி செஷன் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ செஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள். வெங்கடேஷ் வெல்கம், குட் மார்னிங். க்ரீன் ஃபோக்கஸ் வெல்கம், குட் மார்னிங். அக்கம் பக்கம் நியூஸ் வெல்கம், குட் மார்னிங். அண்ட் யசந்திரன் வெல்கம், குட் மார்னிங். ஸோ மொத்தமே 4 பேர் தான் இன்றைக்கி இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ thank you so much for coming on this Sunday. இந்த 30-day சேலஞ்சில் வந்து நம்ம மெயினாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து லைக் வந்து டு கிரியேட் ஹேபிட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து லேர்னிங் வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சாட்டர்டே சண்டே கூட இல்லாமல் லைக் வி ஆர் கண்டினியூங் திஸ் ஜேர்னி. ஸோ ஷோ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. ஸோ லைக் 100 பீப்புள்ஸ், ஒரு 200 பீப்புள்ஸ் 300 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5% ஆஃப் த பீப்புள் தான் சக்ஸஸ் அந்த எண்டு வரைக்கும் வருவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தோஸ் ஆர் த பீப்புள் ஹூ இஸ் கோயிங் டு ஷோ அப். ஏன்னா இது வந்து எப்படின்னா லைக் உங்களோட பிரெயினுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணுற மாதிரி, லைக் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுற மாதிரி. வென் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் ஆன் சிம்பிள் திங்ஸ் யூ வில் பி கன்சிஸ்டன்ட் ஆன் பிக் திங்ஸ். ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் சின்ன சின்ன திங்ஸில் எப்படி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் லைக் உங்களோட பிஸ்னஸ்லையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். லைக் வினோத் தர்மராஜ், ராஜராஜன், தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த செஷன் டுடே. ஓகே, ஸோ என்னோட யசந்திரன், தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு எஸ்சிஓனா என்ன, இன்ட்ரோடக்ஷன், அதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது, கீவேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது என்னென்ன டூல்ஸ் இருக்குது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு எபிக் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சசபிலிட்டி, லைக் எப்படி வந்து கூகுள் பாட்டுக்கு வந்து உங்கள் சைட் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆன் பேஜ் எஸ்சிஓனா என்ன அப்படின்னு பார்க்க, ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் டொமைன் ட்ரஸ்ட் அப்படின்ற டொமைன் ட்ரஸ்ட், அந்த டொமைன் ட்ரஸ்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது எஸ்சிஓவில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் எஸ்சிஓ ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்கள் நம்பர் 1 பொசிஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, சர்ச்சில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் லிங்க் பில்டிங், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்பவுண்ட் லிங்க்ஸ்னால் என்ன, அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்னால் என்ன, லைக் வந்து இன்கேஸ் வந்து வேறு யாராவது நமக்கு லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நம்ம எப்படி வந்து லைக் கூகுள்கிட்ட வந்து நம்ம பைபாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நான் குவாலிட்டி லிங்க்ஸ் கொடுத்தா கூட, நான் குவாலிட்டி லிங்க்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் பிரச்சனை வரும். ஓகே, ஸோ நோ ஃபாலோ எப்படி கொடுக்குறதுன்றத பார்க்க போகிறோம். ஸ்பீடோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு பேஜ் ஸ்பீடோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஓகே, அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், ஒரு பேஜை வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் சைட்டில் லோட் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். வேறு டூல்ஸ், இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக தியரி தான், நாளைக்கு கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிக்கல் வச்சுக்கலாம். நம்ம என்ன இந்த லாஸ்ட் 2 days என்ன பார்த்தோமோ, டூல்ஸ் பார்த்தோமோ, அந்த டூல்ஸை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். லைக் வந்து ஊபர் சஜஸ்ட் எப்படி பார்க்குறது, ஊபர் சஜஸ்ட்டில் எப்படி பண்ணுறது, ஆன்சர் த பப்ளிக்கில் எப்படி பார்க்குறது, ஸ்க்ரீமிங் ஃப்ராக் எஸ்சிஓ ஸ்பேட்டரில் எப்படி பார்க்குறது, சிமிலர் வெப்பில் எப்படி பார்க்குறது, இந்த டூல்ஸோட இது எல்லாமே லைக் சம்ரஷ், மாஸு, இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி செஷனில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு செஷன் வந்து நம்ம நாளைக்கும் நாளை கழிச்சு இந்த நெக்ஸ்ட் 3 days வந்து நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து டூல்ஸை வேறு டூல்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் அத்தாரிட்டி எப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறது, ஒரு எஸ்சிஓ ஒரு வெப்சைட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா செக்லிஸ்ட், என்னென்ன செக்லிஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தென் இன்ஃப்ளூயன்சர்ஸ், லைக் யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய கண்டென்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு. எஸ்சிஓவில் நிறைய கண்டென்ட் எஸ்சிஓ பற்றி நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற பார்க்க போகிறோம். அப்புறம் சைட்ஸ், ஆக்சுவலாக வெப்சைட்ஸ், லைக் எந்தெந்த வெப்சைட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், ப்ளஸ் எங்கெங்கே டூல்ஸ் உங்களுக்கு சீப்பராக கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் த செஷன். பிரபா வெல்கம், பிரேமலதா வெல்கம், அண்ட் அருணை வெல்கம். லெட்ஸ் கோ ஃபார் த செஷன். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷனில் வந்துட்டு ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம லேர்ன் பண்ண போகிறது வந்து எஸ்சிஓனா என்ன, லைக் ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து ஏன்னா பிஃபோர் எஸ்சி வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், லைக் பிஃபோர் ஏஐ இப்போ. ஓகே, ஏன்னா நாங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்ரேஷன் ஒரு கண்டென்ட் பிளாக் போஸ்ட் எழுதணும் அப்படின்னா லைக் வந்து 2015-16 வந்து ஒரு 100 பிளாக் போஸ்ட் எழுதுறதுக்கே ஒரு மாதம் ஆகும் ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி வந்து ஒரு 100 பிளாக் போஸ்ட் ஒரு 3 நாளில் எழுதிடலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். அட் த சேம் டைம் வந்து கூகுளும் இப்போ அவங்களோட அல்கரிதம்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே வராங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு லேர்ன் த ரூல்ஸ் ஃபஸ்ட். ஓகே, அதுக்கடுத்த இம்ப்ளிமெண்டேஷன்.
ஃபஸ்ட்டு வந்து அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் சைட் வந்து பெனால்ட்டி கிடச்சிரும் ஆக்சுவலாக, பெனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலும் அது வராது ஆக்சுவலாக. ஏன்னா கூகுளும் வந்து பெனால்ட்டி கொடுப்பாங்க, சைட்டுக்கு வந்து பெனால்ட்டி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் காப்பி கண்டென்ட் பண்ணுறீங்க, பிளாகரிசம் கண்டென்ட் பண்ணுறீங்க, லைக் வந்து வேறு ஒரு சைட்லேருந்து காப்பி பண்ணி போடுறீங்க, இல்லை வந்து லைக் வந்து லைக் நிறைய டூப்ளிகேட் கான்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. ஓகே, ஸோ ஹவு டு யூஸ் ஏஐ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த செஷன் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஒய் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது கண்டென்ட் லைக் எஸ்இஓ லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் வந்து ஒன் ஆஃப் த ஆர்கானிக் சர்ச் ஆக்சுவலாக. ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில் நிறைய வே இருக்குது. ஆர்கானிக் மார்க்கெட்டிங்னா வித்தவுட் எனி மணி, வேர் யூ பிரிங் டிராஃபிக் வித்தவுட் மணி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டேல வந்து டிராஃபிக் இஸ் த கிங். ஓகே, டிராஃபிக் வந்து அதாவது நீங்கள் கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா டிராஃபிக் தான் தேவை. நிறைய பீப்புள்ஸ், நிறைய ஐபால்ஸ் தேவை. ஒன்ஸ் அந்த ஐபால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சைட்டுக்கு கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் யூர் ஷோயிங் தம் த லீட் மேக்னட்ஸ். அந்த லீட் மேக்னட்ஸ் காமிச்சு நீங்கள் அந்த லீடை கேப்சர் பண்ணுறீங்க. இதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் லைக் கூகுள்ஸ் ஆர்கானிக் டிராஃபிக்கில் வந்து ஒரு நிறைய வே ஆஃப் ஆர்கானிக் டிராஃபிக் சோர்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் லீட்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து லைக் வந்து எஸ்சிஓ வந்து லைக் இது ஒரு ஒன் ஆஃப் த டைப். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்கேலபிள் ஆக்சுவலாக. நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்லாம் நீங்கள் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு 10 குரூப் 20 குரூப்பில் சேர்ந்துட்டு நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். லைக் வேல்யூ கான்டென்ட் ஆட் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். அது ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிக் வே. பட் அதெல்லாம் ஸ்கேலபிள் கிடையாது. பட் எஸ்சிஓ வந்து நல்லா ஹைலி ஸ்கேலபிள் ஆக்சுவலாக. ஓகே, லைக் ஒரு மாதத்துக்கே வந்து லைக் 1 லட்சம் விசிட் உங்கள் சைட்டுக்கு கொண்டு வரலாம் ஆக்சுவலாக. ஆனால் யூ ஹாவ் டு எக்ஸ்சேஞ்ச் யுவர் டைம் அண்ட் த டீம். ஓகே, ஸோ ஈவன் ஒன் மேன் ஆர்மி கேன் டூ எஸ்சிஓ. லைக் எஸ்சிஓ நீங்கள் ஒன் மேன் ஆர்மியாக நீங்கள் கொண்டு போகலாம். பட் ஸ்டில் ஆக்சுவலாக வந்து லைக் வந்து யூ நீட் டு புட் யுவர் டைம். ஓகே, வேறு பெய்ட் டிராஃபிக்னு நீங்கள் வந்து அந்த டைம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே வந்து யூ ஹாவ் டு புட் யுவர் டீம். இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து யூ ஹாவ் டு கிரியேட் தி கான்டென்ட். ஓகே, அஸ் அ டெக்ஸ்ட் கான்டென்ட்டாவோ இல்லை வீடியோ கான்டென்ட்டாவோ இல்லை ஆடியோ கான்டென்ட்டாவோ யூ ஹாவ் டு கான்டென்ட். அண்ட் சைட்டை வந்து யூ கேன் இன்டெகிரேட் ஆல் திஸ் கான்டென்ட் டுகெதர். நீங்கள் என்ன வேறு ஒரு சேனலில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து யூ கேன் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகே, சரி, நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோஸ்னாலும் சரி இல்லை பாட்காஸ்ட்னாலும் சரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் யுவர் ஓன் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ பிளாக் போஸ்ட்டு எல்லாமே நீங்கள் உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்கள் வந்து கமிட்டி வந்து நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எஸ்சிஓ அப்படின்றது வந்து லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன். லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷனில் வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இதில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷனில் வந்து பேசிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது கூகுள்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின் ஆக்சுவலாக. ஓகே, அந்த சர்ச் இன்ஜினில் யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அந்த சர்ச் பண்ணுறப்ப அதுக்கான ரிலவெண்ட் கான்டென்ட்டை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ரிலவெண்ட் கான்டென்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்கள் சைட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன். நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எப்போயுமே நீங்கள் 2 கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. ஒன்று வந்து பெய்ட் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக. நீங்கள் பே பண்ணால் நீங்கள் லைக் உங்களுக்கு வர ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக. அந்த ஸ்பான்சர்ட் அப்படின்றது இப்போ சாம்சங் மொபைல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பான்சர்ன்ற வர டேப் எல்லாமே வந்து பெய்டு ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் கூகுள் ஆட்ஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வரது. லைக் இது இந்த ஸ்பான்சர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து லைக் கூகுள்ஸ் ஷாப்பிங் கேம்பெயின்ஸ் ஆக்சுவலாக. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே சர்ச் கேம்பெயின்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கேம்பெயின்ஸில் 2-3 டைப் இருக்குது. அது நம்ம கூகுள் ஆட்ஸில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கும் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்பான்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து நம்பர் 1 பொசிஷன் வர்றதா உங்களுக்கு எஸ்சிஓ ஆக்சுவலாக. அதில் வந்து நீங்கள் வந்து லைக் இமேஜஸ் இருக்கும், நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இமேஜஸும் இருக்கும். நீங்கள் சர்ச் டூல் பார்லேயே பார்த்தீங்கன்னா இமேஜஸும் சர்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டெக்ஸ்ட் மூலமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து லைக் வீடியோ மூலமாகவும் நீங்கள் வீடியோவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நியூஸும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே கேட்டகரி ஆக்சுவலாக. ஓகே, டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, நியூஸ் அண்ட் ஷாப்பிங். ஸோ கான்டென்ட்டே வந்து நீங்கள் இது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஜிஃப் இமேஜ் கிரியேட் பண்ணலாம், லைக் நியூஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஷாப்பிங் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நியூஸ் வெப்சைட்ஸ், உங்களோட சைட் வந்து நியூஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னா கூகுள் வந்து அதுக்கு தனி ரூல், அதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், லைக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கூகுள் அப்படி லைக் நியூஸ் அப்படின்றது எப்படின்னா லைக் நீங்கள் கான்டென்ட், ஏன்னா கூகுளுக்கு தெரியாது ஆக்சுவலாக எது வந்து நியூஸ் வெப்சைட், எது வந்து லைக் வந்து இந்த வெப்சைட்னு சொல்லிட்டு. ஸோ எந்த வெப்சைட் வந்து லைக் வந்து எந்த வெப்சைட் வந்து கான்டென்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே நியூஸ் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது, இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் போய் கூகுள் சர்ச்சில் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கான்டென்ட் கிடச்சிடும் ஆக்சுவலாக. ஏன்னா நியூஸ் வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வந்து கிடைக்கிற நியூஸை வந்து இம்மீடியட்டாக கான்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ கூகுள் வந்து லைக் பாட்டை வந்து ஒரு 2 நாள் கழிச்சு அதுக்கு சர்ச் இன்ஜின் அந்த வெப்சைட்டுக்கு அலோகேட் பண்ணுச்சுன்னா 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து கூகுள் சர்ச்சில் வரும். அதனால என்ன பண்ணணும்னா கூகுள் வந்து எந்த வெப்சைட் அதிகமாக கண்டென்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நியூஸ் வெப்சைட்ஸ்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த வெப்சைட்ஸ்க்கெலாம் அதோட பாட்டை வந்து அது அதிக அதாவது எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எவ்ரி 2 ஹவர்ஸ் அந்த வெப்சைட்டை க்ரால் பண்ணுறதுக்கு. க்ராலிங் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ணும். அதில் எவ்வளோ யூஆர்எல் இருக்குது, அதில் அதில் வந்து எவ்வளோ பேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ இமேஜஸ் இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் க்ரால் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக இண்டெக்ஸ் பண்ணும். லைப்ரரி மாதிரி ஆக்சுவலாக லைப்ரரி இப்போ நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ ஏதாவது நீங்கள் பர்டிகுலர் புக்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒன்று ரேக் வைஸாக சர்ச் பண்ணலாம், இல்லை டாபிக் வைஸாக சர்ச் பண்ணலாம். ஏதோ ஒரு மூலமாக போய்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் இந்த ரேக்கும் டாப்பிக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த புக் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் ஆக்சுவலாக. அந்த ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் இண்டெக்ஸிங் ஆக்சுவலாக. அது பேசிக்காக நிறைய அல்கரிதம் அவங்க வந்து இனிஷியலாக வந்து அவங்களோட பிஹெச்டி டாப்பிக்லேருந்து அந்த அல்கரிதம் டிரைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோர் தென் 100 ரிசர்ச் பீப்புள் வந்து அந்த அல்கரிதமுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து அந்த அல்கரிதம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக கூகுள் வந்து அப்டேட் பண்ணி வந்து பெஸ்ட் அல்கரிதம், அதாவது பெஸ்ட் கண்டென்ட்டை வந்து யூசருக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட அலைன் ஆகுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்து சர்ச்சில் வந்துடலாம். ஏன்னா எஸ்சிஓவில் 2 டைப் இருக்கும். பிளாக் ஹேட்ஸ் எஸ்சிஓ, ஒயிட் ஹேட் எஸ்சிஓன்னு சொல்லிட்டு. பிளாக் ஹேட் எஸ்சிஓன்றது வந்து எப்பயுமே வந்து குறுக்கு வழியை பார்க்குறது. ஒயிட் ஹேட் எஸ்சிஓன்றது எப்பயுமே வந்து ப்ராப்பரான வழியை வந்து நீங்கள் கெட் பண்ணுறது. ஆக்சுவலாக நீங்கள் ஒயிட் ஹேட் எஸ்சிஓ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக, அதாவது கூகுளோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட அலைன் ஆகணும் ஆக்சுவலாக. ஓகே, கூகுளோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு சர்ச்சருக்கு கண்டென்ட் அவர் என்ன சர்ச் பண்ணி அவர் சர்ச்சுக்கு வராரோ அவரை மொதல் சர்ச்லேயே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் கூகுளோட மிஷன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட் அவர் நெக்ஸ்ட் பேஜுக்கு போக மாட்டார். அப்படி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலை அப்படின்னா கூகுள் வந்து அந்த பேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கொரிக்கு அந்த பேஜுக்கு வந்து எப்பயுமே சர்ச் இன்ஜினில் வச்சுருக்கோம். இன்கேஸ் யூசர் வந்து அந்த பேஜோட ரிசல்ட்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நெக்ஸ்ட் பேஜ் போனார் அப்படின்னா அதுக்கப்புறம் கூகுள் வந்து செகண்ட் பேஜை வந்து ஃபஸ்ட் பேஜாக மாற்றிடும் ஆக்சுவலாக. மாற்றி அதில் செக் பண்ணும், அதில் யூசர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கூகுள் வந்துட்டு வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலமாக பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்களுக்கு சர்ச்சில் என்னென்ன சர்ச்சில் வந்து சர்ப் அப்படின்ற வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜஸ். அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் இருக்கும், பெய்ட் ஆட்ஸ் இருக்கும், ஸ்னிப்பர்ஸ் இருக்கும், ஃபீச்சர் ஸ்னிப்பர்ஸ் இருக்கும், நாலேஜ் கிராஃப், ரிச் ரிசல்ட்ஸ், ஓகே, ஆன்சர் பாக்ஸு, இது எல்லாமே வந்து சர்ச்சில் இருக்கும். ஓகே, சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அல்காரிதம் ஆக்சுவலாக. ஓகே, இனிஷியலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சில் வந்துட்டு வந்து யாஹூ தான் இருந்தாங்க ஆக்சுவலாக. யாஹூ தான் ஃபஸ்ட்டு பாப்புலராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கூகுள் வந்தது ஆக்சுவலாக. ஓகே, பட் யாஹூக்கும் கூகுளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கூகுள் வந்து அவங்களோட சர்ச் இன்ஜினை வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலமாக பில்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து அதாவது ஒரு மேனுவல் ப்ராசஸ் இல்லாமல் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் மெஷினே வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஆக்சுவலாக. ஆனால் யாஹூ வந்து வந்து தே கோ ஃபார் அ மேனுவல் மெத்தட். ஓகே, ஸோ அதனால தான் யாஹூனால க்ரோ ஆக முடியல. பட் கூகுள் வந்து பேஸ்ட் அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலமாக அவங்களோட சர்ச் இன்ஜினை பில்ட் பண்ணதுனால மெஷினே வந்து நாளுக்கு நாள் வந்து அப்டேட் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு அந்த அல்காரிதம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி இருந்துச்சு, ஹைலி ஸ்கேலபிள் ஆனாங்க. ஸோ கூகுள் எப்படி க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுறது ஸ்கேலபிள் ஆனாங்க. ஸோ கூகுள் வந்து எப்படி ஃபஸ்ட் இனிஷியலாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. பேஜ் ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பேஜ் ரேங்க் வந்து 1லேருந்து 10க்குள்ளே இருக்கும். பெஸ்ட் சைட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 10 இருக்கும். இப்போ கூகுளுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ நீங்கள் அந்த பேஜ் ரேங்க் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 10 இருக்கும். அதுக்கு நிறையா சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய செக் பண்ணுறதுக்கு நிறைய சைட்ஸ் இருக்குது. செக் பேஜ் ரேங்க் .netன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஜ் ரேங்க் வரும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ரேங்க் பிரைன் அப்படின்னு ஒரு அல்காரிதம் மூலமாக அவங்க பண்ணாங்க. அதில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதாவது கூகுளுக்கு ஒவ்வொரு பேஜுக்குமே நீங்கள் மல்டிபிள் இப்போ 100 பேஜுக்கு இருக்குன்னு சைட்டில் 100 பேஜ் இருக்குன்னா ஒவ்வொரு பேஜுக்குமே ஒரு பேஜ் ரேங்க் இருக்கும். அது ஹோம் பேஜுக்கு சம்டைம் அதிகமாக இருக்கும், 5 இருக்கும், 4 இருக்கும். பட் மற்ற பேஜஸ்லாம் 1, 2 இருக்கும். குவாலிட்டி ஆச்சு, பேஜ் குவாலிட்டி ஆக அந்த பேஜ் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த பேஜ் ரேங்கை பேஸ் பண்ணி தான் வந்து வந்து கூகுள் வந்து ரேங்க், அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 பேர் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 10 பேத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து பேஜ் ரேங்க் வந்து 10 இருக்குது, இன்னொருத்தருக்கு வந்து பேஜ் ரேங்க் 1 இருக்குது. 2 பேருமே சேம் கான்டென்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா கூகுள் யாருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா யார் பேஜ் ரேங்க் 10 வச்சுருக்காங்களோ அவங்க தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ பேஜ் ரேங்க் வந்து அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த பேஜ் ரேங்கை கண்டுபிடிக்கிறது. மோர் தென் 300 இல்லை அதுக்கு மேலே ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த பேஜ் ரேங்க் எப்படி அந்த பேஜுக்கு நீங்கள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது ஆக்சுவலாக
குவாலிட்டி கான்டென்ட், பேஜ் லோட் டைம் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் நம்ம பேசிக் எஸ்இஓ ரூல்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்களா இந்த பேஜ் ரேங்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேஜஸ் உங்கள் சைட்டில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, அந்த பேஜஸ்க்கு எவ்வளோ பேஜ் ரேங்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். ஓகே, ஸோ நீட் ஃபார் எஸ்இஓ வந்து லைக் எதுக்காக எஸ்இஓ போகிறோம்? ஒன்று வந்து ஃபஸ்ட் வந்து லைக் வந்து ஏற்கனவே இது எல்லாமே ஏற்கனவே கண்டென்ட் பார்த்தது மாதிரி தான். லைக் ஒன்று வந்து ஆர்கானிக், நோ நீட் டு பே மணி. இன்னொன்று வந்து அத்தாரிட்டி. உங்கள் வந்து நீங்கள் கண்டென்ட் நீங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணினா லைக் தே சி இஸ் அ மார்க்கெட் லீடர். இன்னொன்று வந்து யூ கேன் எஃபிஷியன்ட்லி யூஸ் ஃபார் பிராண்டிங் பர்பஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து யாருமே தேர் நாட் கோயிங் டு கம் டு யுவர் ஆஃபீஸ். த வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா தே வில் கோ ஃபார் த வெப்சைட். நீங்கள் வெப்சைட் நீங்கள் போகிறதும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றதும் சேம் தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் கூட உங்கள் வெப்சைட்டை வந்து லைக் வந்து பக்கா எஃபிஷியண்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த ஆன்லைன் டிராஃபிக் வந்து லைக் இட்ஸ் ட்ரிவன் பை சர்ச் இன்ஜின். ஓகே, அதுக்கடுத்து வந்து கேஸ் ஸ்டடி லைக் வந்து நிறைய கேஸ் ஸ்டடி இருக்குது. லைக் வந்து எப்படி வந்து லைக் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி கம்பெனிஸ் இப்போ நைக்கா பிராண்ட் எப்படி டெவலப் பண்ணாங்க, லைக் வந்து லைக் ஏஐசென்சி வந்து எப்படி வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் மூலமாக லைக் 40 crore ரெவன்யூ எப்படி ஸ்கேல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க எஸ்இஓ பேஸ் பண்ணி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. பட் எஸ்இஓ வந்து நீங்கள் நீங்கள் அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு கிளாத்திங் பிராண்டாக இருந்தீங்கன்னா லைக் அந்த ஃபேஷன் பிராண்டாக இருந்தீங்கன்னா அந்த ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்க ஒரு கேஸ் ஸ்டடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கிளாத்திங் பிராண்டாக இருந்தீங்கன்னா கிளாத்திங் ரிலேட்டடாக இருக்க ஒரு கேஸ் ஸ்டடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் சாஸ் ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா லைக் சாஸில் இருக்க கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஈவன் டிஷர்ட் கூட சொல்கிறேன், டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா கூட லைக் வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வில் கெட் லாட் ஆஃப் ஐடியா. லைக் எப்படி வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து அதாவது எஸ்இஓ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இது எப்படி வந்து இந்த கேம்பெயின் ஒரு நார்மலாக ஒரு எஸ்இஓ கேம்பெயின் எப்படி நீங்கள் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீவேர்டு கண்டுபிடிக்கணும். நான் கீவேர்டுனா என்னன்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதாவது எந்த கீவேர்டுக்கு அதிக டிராஃபிக் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, கீவேர்டு நிறையா டைப் இருக்குது, அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து கீவேர்டு ரீசர்ச், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து கீவேர்டு ரீசர்ச். ஓகே, நான் அந்த கீவேர்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற அந்த கீவேர்டு நம்பர் 1 பிளேஸை நீங்கள் ஆக்குபை பண்ணுறதுக்கு நீங்கள் கான்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். டாபிக்ஸை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். ஃபைனலைஸ் பண்ணிட்டு அந்த டாபிக்ஸில் வந்து நீங்கள் கண்டென்ட் எழுதணும். கண்டென்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் லைக் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அந்த ஆன் பேஜ் எஸ்இஓ ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓ ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபைனலாக வந்து யூ ஹாவ் டு மெஷர் தி ப்ராக்ரஸ் இன் கூகுள் அனலிட்டிக்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு லைக் டிராஃபிக் கொண்டு வருதா இல்லையா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் ரொட்டீன் ப்ராசஸ் ஆக்சுவலாக. நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருந்தீங்கனாலுமே லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற கீவேர்ட் ஃபஸ்ட் லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் அதுக்கான டாபிக்ஸ் எல்லாத்தையும் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த டாபிக்ஸ்க்கான கண்டென்ட் எழுதுறீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை வந்து லைக் வந்து நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக அங்கேருந்து சர்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேப் பண்ணிக்கிறீங்க. மேப் பண்ணிட்டு அந்த கான்டென்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணுறீங்க. ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறீங்க. ஃபைனலாக நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. அனாலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறீங்க. கூகுள் அனலிட்டிக்ஸும் கிளாரிட்டியும் யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. எப்படி என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு க்ரோத் இருக்கா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி ஸ்க்ராட்ச்லேருந்து நான் வெப்சைட் ஆரம்பிக்கிறேன். எனக்கு எப்படி ஒரு 1000 விசிட்டர்ஸ் பர் டே நான் வரணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நான் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த கேள்விக்கு கிடைங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 30லேருந்து 45 நாளுக்குள்ளே 1000 விசிட்டர்ஸ் பர் டே கொண்டு வந்திருக்கோம். எங்களோட வெப்சைட்ஸ்க்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் த்ரூ கன்சிஸ்டன்ட் கண்டென்ட் அப்டேட் மூலமாக. ஓகே, கன்சிஸ்டன்ட் கண்டென்ட் அப்டேட்டு கூகுளுக்கு நீங்கள் சர்ச் கன்சோலில் நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே இருக்குது. கூகுள் சர்ச் கன்சோலில் பேஜை கிரால் பண்ணி சப்மிட் பண்ணிகிட்டே இருக்குது. லைக் வந்து ஏன்னா பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும், 10-15 நாள் ஆகும் சில சமயம். ஓகே, பட் நீங்கள் வந்து வால்யூமாக கண்டென்ட் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இது பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் கண்டென்ட் தான், குவாலிட்டியும் வேணும் குவான்டிட்டியும் வேணும். ஏற்றிட்டு நீங்கள் கிரால் சப்மிஷன் கொடுக்கணும். ஆக்சுவலாக போயிட்டு சைட் மேப்பு எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் வந்து இட் வில் லைக் 45 டேஸில் வந்து 1000 விசிட்டர்ஸ் பர் டேக்கு நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி இல்லையா ஒஸ்ட் கேஸில் 500 விசிட்டர்ஸ் பர் டேக்கு கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்துடலாம். பட் அந்த விசிட்டரை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, லீடை கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சிஆர்ஓ பண்ணணும். கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் வந்து எல்லா டெக்னிக்கும் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து எஸ்இஓ, இது வந்து எஸ்இஓ கேம்பெயின் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஒரு எஸ்இஓ நீங்கள் எஸ்இஓ கேம்பெயின்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கீவேர்ட்ஸை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு இது பண்ணணும். அதுக்கடுத்து எஸ்இஓ மெத். ஆக்சுவலாக எஸ்இஓ மெத்துன்றது லைக் வந்து
சாரி. ஓகே. ஸோ எஸ்இஓ மெத்தடில் லைக் என்னென்னா ஃபஸ்ட் வந்து கான்டென்ட் தான் எல்லாமே. ஓகே, கான்டென்ட் இஸ் த கிங். செகண்ட் வந்து லிங்க்ஸ். ஆக்சுவலாக கான்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணால் பார்த்தது உங்களுக்கு போத் இன்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்கணும், அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்கணும். மூணாவது வந்து லைக் பேஜ் ஸ்பீட். ஆக்சுவலாக பேஜ் ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப மேட்ரு. ஆக்சுவலாக அதனால் வந்து த வெப்சைட் ஷுட் பி ரெஸ்பான்சிவ் ஃபார் ஆல். லைக் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 90% ஆஃப் த விசிட்டர்ஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் தான். ஓகே, வெப்சைட்டில் ஒரு காலத்தில் வந்து லைக் 30% இருந்துச்சு, 20% இருந்துச்சு. 2011 2010 30% மொபைல் ஃபோன் இருந்துச்சு. லைக் வந்து 10%லேருந்து ஆரம்பிச்சிச்சு. 10% மொபைல் ஃபோன். அதுக்கப்புறம் லைக் வந்து 90% டெஸ்க்டாப்பில் இருக்கும். அப்புறம் லைக் 40 50. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டிராஃபிக் வந்து இட் இஸ் ஆன் தி மொபைல் ஃபோன்ஸ். ஆக்சுவலாக மொபைல் ஃபோன்ஸ். ஓகே, ஸோ மொபைல் ஃபோன்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஆக்சுவலாக லைக் ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது. அந்த எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, போர் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து போகும். யூசர் எப்படி நேவிகேட் பண்ண முடியும், இதை நீங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் கிளாரிட்டியில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி, ஹார்ட் ஜார்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய கிடைக்கும். இன்னொன்று வந்து குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டி. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா லைக் வந்து குவாலிட்டி தான் இங்கே. இப்போ குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறத விட குவாலிட்டியும் நீங்கள் வந்து மேட்ரு, லைக் குவாலிட்டியும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறோம். ஆக்சுவலாக ஏன்னா 5 ஹை குவாலிட்டி பேஜஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து 500 லோ குவாலிட்டி பேஜஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஆக்சுவலாக ஓகே, அட் த சேம் டைம் நான் 5 பேஜே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வராது. ஆக்சுவலாக ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் குவான்டிட்டி ஆல்சோ. ஓகே, வித் குவாலிட்டி. ரெண்டுமே நீங்கள் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நீங்கள் ரெண்டுமே வந்து யூ ஹாவ் டு பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஓகே, ஸோ அதுக்கடுத்து எஸ்இஓ எலமெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எஸ்இஓ எலமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓகே ஓகே சாரி, ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ். பட் அதில் வந்து ஆன் பேஜ் ரெண்டுமே ஆஃப் பேஜ் இருக்குது. ஆன் பேஜ் ஆப்டிமேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் பேஜ்னா என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஆன் பேஜ்ன்றது லைக் வந்து மெட்டா டேக்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து லைக் வந்து நீங்கள் பிளாக் எழுதுகிறப்பயே நீங்கள் ப்ளகின்ஸ் லைக் யோஸ்ட் எஸ்இஓ, ஏஐஓசிஓ இதான் 2 பாப்புலர் ஆக்சுவலான ப்ளகின்ஸ். அது போக நிறைய 2-3 ப்ளகின்ஸ் இருக்குது. பட் யோஸ்ட் தான் ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக வேர்ட்பிரஸ் சைட்ஸ்க்கு. நீங்கள் யோஸ்ட் எஸ்இஓன்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே கீழே வந்து உங்களுக்கு அதுக்கான டேக், அந்த பேஜுக்கான மெட்டா டேக்ஸு, அப்புறம் அதுக்கான மெட்டா கீவேர்ட்ஸு, ஒரு ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ். நீங்கள் நிறைய ஒரு 10 கீவேர்ட்லாம் கொடுக்க முடியாது. ஒரு ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் இருக்கணும். அப்புறம் லைக் அந்த வெப்சைட்ஸ்க்கு ஒரு robots.txt ஃபைல் இருக்கணும். அந்த வெப்சைட்ஸ்க்கு லைக் வந்து எதுவுமே வந்து கிராலிங் எரர் இருக்கக்கூடாது. லைக் 404 எரர் வரக்கூடாது. அது ப்ரோக்கன் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த எரர் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த சைட்ஸோட கம்ப்ளீட் சைட் மேப்பை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு சைட்டுக்குமே pantexsolutions.net/sitemap.xmlனு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சைட் மேப் கிடைக்கும். இல்லை flipkart/site map நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஓகே, ஓகே, நான் flipkarts.robots.txt இது வந்து இந்த robots.txt ஃபைலு. இந்த robots.txt ஃபைல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த பாட் அலோவ் பண்ணணும், எந்த பாட் அலோவ் பண்ணக்கூடாது, எதை வந்து கிரால் பண்ணணும், எதை வந்து கிரால் பண்ணக்கூடாதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூசருக்கு நம்ம சொல்லிடணும். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட இது flipkart.comோட robots.txt ஃபைல். இது வந்து லைக் வந்து இதில் வந்து லைக் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சைட் மேப்ஸ். ஆக்சுவலாக இந்த சைட் மேப்ஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைட் மேப்ஸில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க எதெல்லாம் ப்ராடக்ட் லைக் எதை வந்து கூகுள் வந்து கிரால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைட் மேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சைட் மேப் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சைட் மேப்பில் வந்து என்னென்ன லிங்க் இருக்குது, என்னென்ன யூஆர்எல்ஸ் இருக்குது அப்படின்றது இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல். ஆக்சுவலாக ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒரு ஜிப் ஃபைல். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றுமே நீங்கள் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஆக்சுவலாக ஸோ கூகுளுக்கு வந்து இது எந்த லெவலுக்கு அதிகமாக இருக்கோ அந்த லெவலுக்கு சைட் வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இட் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கான்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். மோர் நம்பர் ஆஃப் கான்டென்ட் இருந்துச்சு அப்படின்னாலே ஆக்சுவலாக அது வந்து ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகுது. ஆக்சுவலாக ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அதில் நம்ம எல்லா லிங்க்ஸுமே இருக்கும். ஓகே, robots.txt லைக் ஸோ உங்களோட வெப்சைட்ஸ்க்கு robots.txt அதாவது என்ன பேஜ் வந்து எதை வந்து கூகுள் கிரால் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்கள் சைட்டில் வைக்கணும். ஆக்சுவலாக அதே மாதிரி சைட் மேப் ஃபைலும் நீங்கள் சைட்டில் வைக்கணும்.
சைட் மேப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து லைக் யோஸ்ட் மூலமாகவே நீங்கள் சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணலாம். ரோபோட்ஸ் டெக்ஸ்டிங் யோஸ்ட் மூலமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக அந்த எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றது மட்டும். ஓகே, ஒரு 4-5 ரோபோட்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் கூகுளில் வச்சு நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ரோபோட்ஸ் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறது, எதோ அலோவ் பண்ணணும், எதோ வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கர் டெக்ஸ்ட். ஆக்சுவலாக ஆங்கர் டெக்ஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேயே லைக் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு லிங்க்குக்கு போகும். அது வந்து ஆங்கர் டெக்ஸ்ட். ஓகே, அது வந்து இன்டர்னல் லிங்க்ஸ். உங்கள் சைட்டுக்குள்ளே இருக்க மற்ற ஒரு இன்டர்னல் பேஜஸ்க்கு வந்து அந்த ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணும், லிங்க் வேல்யூ பாஸ் பண்ணும் ஆங்கர் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கீங்க அப்படின்னா உள்ள சைட்டில் நீங்கள் கண்டென்ட் எழுதுறப்ப வந்து மெட்டா ஆட்ஸ் அப்படி இருக்குன்னா மெட்டா ஆட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வேறு ஒரு பேஜை நீங்கள் ரேங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பேஜஸில் இருக்க அந்த மெட்டா ஆட்ஸ்ன்ற நேம் எல்லாத்துமே நீங்கள் லிங்காக கிரியேட் பண்ணி ஆங்கர் டெக்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அந்த சைட்டுக்கு அந்த பேஜுக்கு நீங்கள் மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்டர்னல் லிங்க்கு. அப்புறம் கெனானிக்கல் யூஆர்எல்ஸ். ஆக்சுவலாக ஓகே, கெனானிக்கல் யூஆர்எல்ஸ்ன்றது ஆக்சுவலாக டூப்ளிகேட் பேஜஸ் எல்லாமே. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு டூப்ளிகேட் பேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டூப்ளிகேட் பேஜ் இருக்குது அப்படின்னா, இன்டென்ஷனலாகவே ஒரு டூப்ளிகேட் பேஜ் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ஒரு டூப்ளிகேட் அந்த யூஆர்எல் வந்து கிரால் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கூகுளுக்கு வந்து சொல்லணும் ஆக்சுவலாக. அது வந்து கெனானிக்கல் யூஆர்எல். அது போக வந்து உங்களுக்கு வந்து டைட்டிலுக்கான டேகு ப்ளஸ் சைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேஜ் ஸ்பீடு, அப்புறம் சைலஸ் வந்து ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக. ஓகே, ஸ்ட்ரக்சர் எப்படி நீங்கள் வெப்சைட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பண்ணுறது வந்து ஆன் பேஜ் ஆப்டிமேஷன். அதாவது உங்கள் சைட்டில் ஒரு ஆப்டிமேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது ஆன் பேஜ் எஸ்இஓ. ஓகே, உங்கள் சைட்டுக்கு வெளியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆஃப் பேஜ் எஸ்இஓ. அதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸ்டர்னலாக போய் நீங்கள் பிளாக்ஸ் எழுதுறப்ப லைக் அங்கேருந்து நீங்கள் லிங்க் உங்களோட வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன். அது வந்து குவாலிட்டி லிங்க்ஸ் தான் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்பேமி லிங்க்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா கூகுள் வந்து எகைன் பெனால்ட்டி போடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ குவாலிட்டி லிங்க்ஸ்ன்றது எப்படி நீங்கள் அது குவாலிட்டி சைட்லேருந்து வர்றதான் குவாலிட்டி லிங்க்ஸ். அந்த சைட்டை எப்படி குவாலிட்டி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அந்த பேஜ் ரேங்க் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த பேஜ் ரேங்க் நீங்கள் ஒரு medium.com போயிட்டு அந்த பேஜ் ரேங்க் செக் பண்ணால் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் உங்கள் பிளாகை எழுதி நீங்கள் அங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணீங்க அப்படின்னா தென் அது வந்து கூகுள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன வேலை நீங்கள் வந்து ஆஃப் பேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து லைக் வந்து ஃபோரம்ஸ்லையோ பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபோரம்ஸ்லாம் அவங்க லிங்க்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து பேன் பண்ணிடுவாங்க. பட் இஃப் யூ ஆட் அ வேல்யூ டு தம், ஓகே, உங்கள் ஆன்சர் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபோரமில் குரூப்பில் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணலாம். லைக் நிறைய அதுக்கு டுட்டோரியல். அதை ப்ரெஸ் ரிலீஸ்ன்றது வந்து லைக் வந்து அப்படியே டேரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணாமல் அது வந்து ஒரு நியூஸ் மாதிரி கொண்டு போகணும். உங்கள் ஆர்டிக்கலை, உங்கள் கண்டென்ட் ஆர்டிக்கல் கொண்டு போகணும். அந்த மாதிரி போகிறது ப்ரெஸ் ரிலீஸ் ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் சோஷியல் மீடியா, ஆர்டிக்கல் மார்க்கெட்டிங், புக் மார்க்கிங், ஓகே, டைரக்டரி போய் நிறைய ஆன்லைன் டைரக்டரிஸில் போய் சப்மிட் பண்ணுறது, லைக் இந்தியா ட்ரேட் இந்தியா இந்த மாதிரி இடத்துல. இது போக இது வந்து B2B வெப்சைட்ஸு. பட் இதே மாதிரி டைரக்டரி இருக்கும், ஆன்லைன் டைரக்டரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் டைரக்டரிஸ்லாம் போய்ட்டு நீங்கள் ஃபைன் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி லிங்காக பில்ட் பண்ணலாம். இந்த ரெடிட் இந்த மாதிரி எல்லாமே RSS ஃபீட் எல்லாமே. ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணுறது வந்து ஆஃப் பேஜ் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ போத் ஆன் பேஜ் அண்ட் ஆட்டோமே. அதுக்கடுத்து முக்கியமானது வந்து இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து டாபிக் கிளஸ்டர்ஸ். ஆக்சுவலாக அதாவது டாபிக் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு பில்லர் பேஜ். ஓகே, இந்த சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பில்லர் பேஜ். அந்த பில்லர் பேஜ் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நிறைய டாபிக் வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா ஆட்ஸ் வச்சிருக்கீங்க, கூகுள் ஆட்ஸ் ஒரு டாபிக் வச்சிருக்கீங்க, மெட்டா ஆட்ஸ் ஒரு டாபிக் வச்சிருக்கீங்க, SEO ஒரு டாபிக் வச்சிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஒரு டாபிக் வச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே டாபிக். ஓகே, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு கீவேர்ட் இருக்கும். அந்த டாபிக் அந்த கீவேர்ட் இருக்கும். அந்த டாப்பிக்கு ஒரு பில்லர் பேஜ் வைக்கணும். பில்லர் பேஜ்னா அதான் மெயினான பேஜ். அதை அந்த பில்லர் பேஜுக்கு சுற்றி கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். கிளஸ்டர்ஸ் அப்படின்றது grouping of similar keywords. ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு யாராவது கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட டாபிக் முன்னாடி உங்களோட பேஜ் முன்னாடி வரணும் அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பில்லர் பேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த பில்லர் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கிளஸ்டரை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. கிளஸ்டர்ன்றது grouping of similar keywords. அதில் வந்து எப்படின்னா லைக் வந்து how to create a lead campaigns in மெட்டா ஆட்ஸ், how to create a conversion campaigns மெட்டா ஆட்ஸ். இது எல்லாமே வந்து கிளஸ்டர்ஸ். இதில் வந்து நீங்கள் இந்த மெட்டா ஆட்ஸ்க்கு வந்து யூ ஹேவ் டு பாஸ் த லிங்க் ஜூஸ். ஆக்சுவலாக லிங்க்கை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது டாபிக் கிளஸ்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டாபிக் கிளஸ்டர்ஸ் வந்து சைட்டை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி, ஏன்னா கூகுள் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டென்டிஸ்ட் பற்றி நீங்கள் ஒரு டென்டிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் வெறும் டென்டிஸ்ட் மட்டும் ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுறீங்க. ஓகே, ஸோ அப்படின்னா கூகுள் வந்து அந்த சைட் ஃபுல்லாகவே வந்து டென்டிஸ்ட்டுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும். அதே சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா கூகுளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆக்சுவலாக. இந்த சைட் வந்து டென்டிஸ்ட்டை பற்றி சைட்டா இல்லை வந்து லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சைட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ஒரு சைட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து கூகுள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், எக்ஸ்பர்ட் நீச்சுக்கு.
ஓகே. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்டிகுலர் நீங்கள் மெட்டா ஆட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெட்டா ஆட்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் ஒரு சைட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா லைக் ஒரு மோர் தென் 10 வெப்சைட்ஸ் வச்சுருந்தாங்க. 10 வெப்சைட்ஸ் சைமல்டேனியஸாக வந்து அவங்க பில்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. கண்டென்ட் பில்ட் பண்ணாங்க. பட் எஃபிஷியண்டாக ஒர்க் ஆச்சு ஆக்சுவலாக. லைக் வந்து ஒவ்வொரு சைட்டுமே வந்து லைக் வந்து ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸ், அதுக்கான கண்டென்ட் சோர்ஸ், அது போக அவங்களோட மெயின் பேஜஸ்னு இருக்கும் ஆக்சுவலாக. பட் அந்த மெயின் வெப்சைட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த 10 வெப்சைட் ஆக்சுவலாக 10 வெப்சைட் நிறைய லீட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. பட் நீங்கள் உங்களோட சைட்லேயே நீங்கள் டாபிக் கிளாஸஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா லைக் வந்து சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். மெட்டா ஆட்ஸ் ஒரு சர்வீஸ், லைக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ஒரு சர்வீஸ், லைக் கூகுள் ஆட்ஸ் நீங்கள் அப்படின்னா ஒவ்வொருமே டாப்பிக்கை நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த டாப்பிக்கான கிளாஸஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் மேப் பண்ணீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து லைக் வந்து எஸ்சிஓவில் வந்து லைக் யூ வில் கெட் லைக் கம்ப்ளீட்டாக வந்து வேல்யூ இருக்கும். ஓகே. ஆனால் லைக் முக்கியமாக அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட்டில் போய்ட்டு சைட்டில் போய்ட்டு அவங்க ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அது எல்லாத்துக்குமே கண்டென்ட் போடுவாங்க. அது வேலைக்கே ஆகாது ஆக்சுவலாக. ஓகே. எந்த ஒரு ஆடியன்ஸுமே வந்து லைக் வந்து அதுக்கு தான் நீங்கள் பையர் பர்சனாக வச்சுட்டு அந்த பையர் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுங்க. டக்குன்னு இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு திடீர்னு போய் வேறு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நீச் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கான கண்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாமே எஸ்இஓ எலிமெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கடுத்து கீவேர்ட்ஸ்குள்ளே போகலாம். மோக்ஷிலியா வெல்கம், குட் மார்னிங். தீபக் வெல்கம். ஸோ எம் ஸ்டுடியோ வெல்கம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம முதல் கீவேர்டுக்குள்ளே போவோம். வாட் இஸ் த கீவேர்டு ஆக்சுவலாக? ஸோ கீவேர்டுறது ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் சர்ச் டேம் என்னென்னா நீங்கள் கூகுள் சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் எதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதுதான் கீவேர்டு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதுதான் சர்ச் டேர்ம்னு சொல்கிறாங்க. அந்த சர்ச் டேர்மில் வந்துட்டு அவங்க வந்து எதுக்காக அந்த சர்ச்சை போகிறாங்கன்னா மல்டிபிள் பர்பஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து ஒரு சைட்டை நீங்கள் போய் தேடணுன்னா கூட லைக் நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த இப்போ பேண்டாக் சொல்யூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேண்டாக் சொல்யூஷன்ஸ் நீங்கள் சைட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூகுளில் போய்ட்டு பேண்டாக் சொல்யூஷன்ஸ் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அந்த சைட்டுக்கு வந்து அந்த சைட்டை கிளிக் பண்ணி போவாங்க. ஸோ அது வந்து ஒரு பர்பஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஒரு சர்ச், ஒரு இன்டென்ட் ஆக்சுவலாக எதுக்காக அந்த சர்ச்சஸை நீங்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. லைக் டு லேண்ட் ஆன் அ வெப்சைட். இன்னொன்று வந்து சர்ச் டேர்ம்ஸ்லேயே வந்து எஜுகேஷன் கீவேர்ட்ஸ் இருக்குது ஆர் இன்ஃபர்மேஷன் கீவேர்ட்ஸ். ஓகே. இது வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக. ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த யூசர் வந்து லைக் வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக வராங்க ஆக்சுவலாக ஒரு லேர்ன் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் ஒரு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன்னா நான் வந்து படிக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஓகே. நான் வந்து சர்வீஸை எதிர்பார்க்கல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸை நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் லுக்கிங் ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் கான்டென்ட் ஆர் இன்ஃபர்மேஷனல் கான்டென்ட். ஸோ அது வந்து ஒரு இன்டென்ட் ஆக்சுவலாக. ஓகே. மூணாவது வந்து கமர்ஷியல் கீவேர்ட்ஸ்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா அந்த கீவேர்டு வந்து தே ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் தி பிராண்ட். அதாவது அவங்க வந்து பையர்ஸ் ஜேர்னியில் கன்வர்ஷனுக்கு ஸ்டெப்பில் இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க பிராண்டை பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கமர்ஷியல் கீவேர்ட்ஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் பிராண்ட். அதனால் வந்து டிரான்சாக்ஷனல் பையிங் இன்டென்ட் கீவேர்ட்ஸ் இதான் ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்டுக்கு நீங்கள் ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் அ சேல். ஓகே. உங்களுக்கு சேல்ஸ் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரேங்க் ஃபார் தி டிரான்சாக்ஷனல் ஆர் பையிங் இன்டென்ட் கீவேர்ட். ஸோ கூகுளுக்கு தெரியும் யார் வந்து இன்ஃபர்மேஷனுக்காக வரா, யார் வந்து வாங்குகிற பர்பஸ்க்கு வரா, யார் வந்து வாங்க போகிறா, யார் வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணுறதுக்காக வரா, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் கூகுள் வில் நோ மோர் அபவுட் யூ. ஓகே. ஸோ இவங்க வந்து இந்த டிவி இன்னும் ஒரு 1 வீக்கில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 வீக்கில் வாங்குவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூகுள்கிட்ட இருக்கும். ஓகே. இந்த யூசர் இந்த பைக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு, இந்த பைக்கை வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வாங்க போகிறாரு, எல்லாமே கிளியராக பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ கூகுளுக்கு யார் டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ், யார் கமர்ஷியல் கீவேர்ட்ஸ், யார் எஜுகேஷனல் கீவேர்ட்ஸ், யார் வெப்சைட் மட்டும் விசிட் பண்ண போகிறாங்கன்றது தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறப்ப வந்து எஜுகேஷனுக்கு தனி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், கமர்ஷியல் கீவேர்ட்ஸ்க்கு தனி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். யூ ஹாவ் டு கிரியேட் அ செப்பரேட் கண்டென்ட் ஃபார் டிரான்சாக்ஷன் கீவேர்ட்ஸ். ஓகே. மொதல் நீங்கள் கீவேர்டு எந்த கீவேர்ட் டிரான்சாக்ஷனல், எந்த கீவேர்ட் கமர்ஷியல், எந்த கீவேர்டு எஜுகேஷன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. செம்ரஷ் இருக்குது, ஏஹெச்ரெஃப்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் அந்த கீவேர்ட்ஸோட இன்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த இன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு கிரியேட் கான்டென்ட். ஓகே. அதுக்கப்புறம் லைக் கீவேர்ட்ஸில் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ், லாங் டெயில் கீவேர்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து ஹைலி காம்படிட்டிவ் ஆக்சுவலாக. ஹைலி காம்படிட்டிவ் ரொம்ப சின்ன கீவேர்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு 2 வார்த்தை ஆக்சுவலாக. இது வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை. ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா லைக் வந்து அது வந்து வெறும் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா ப்ராட் சர்ச் இருக்கும். ஓகே. ப்ராட் சர்ச் இருக்கும். அந்த யூசர் எதுக்காக வராங்கன்னு தெரியாது. அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கா, இல்லை ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் வராங்களா, இல்லை வந்து எந்த மார்க்கெட்டிங் வராங்கன்னு தெரியல. அது வந்து ப்ராட் சர்ச் ஆக்சுவலாக. ஓகே.
ஆனால் ஹைலி காம்படிட்டிவ். அதில் வந்து எக்கச்சக்க சர்ச் இருக்கும், எல்லாருமே மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதும் ஷார்ட்டல் கீவேர்ட்ஸ் தான், இல்லை 1 or 2 கீவேர்ட்ஸ் வந்து லைக் ஷார்ட்டல் கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஷார்ட்டல் கீவேர்ட்ஸ் நீங்கள் போகிறப்போ வந்து லைக் வந்து நிறைய வால்யூம் சர்ச் இருக்கும் ஷார்ட்டல் கீவேர்ட்ஸ், ஏன்னா ஈஸியாக இருக்கும் அவங்க சர்ச் பண்ணுறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டுருவாங்க, இல்லை ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டுருவாங்க, இல்லை லைக் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டுருவாங்க சொல்லலாம். ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, லைக் how to bring more leads for my website அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் அது வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து ஈஸியாக ஆக்குபை பண்ணிடலாம், பட் இன்னைக்கு வந்து எல்லாருமே லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு கட்டத்தில் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யாரும் டார்கெட் பண்ணுவாங்க, ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் தான் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து எல்லாருமே லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. லாங் டெயில் கீவேர்ட்ஸ் ஆனால் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸில் கன்வர்ஷன் இருக்குமா, லாங் டெயில் கீவேர்ட்ஸில் கன்வர்ஷன் இருக்குமா? லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆவாங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க ஒன்று எஜுகேஷன் பர்பஸ்க்கு வரலாம், அப்படி இல்லைனா லைக் வந்து தே வில் கம் ஃபார் தி டிரான்சாக்ஷனல் பர்பஸ். ஓகே, they are looking for some answers. ஸோ ஷார்ட் டெயில் இஸ் லாங் டெயில். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் தேவை, என்ன லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தேவை அப்படின்றது வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கீவேர்ட்ஸ். இந்த ஃபைண்ட் த கீவேர்ட்ஸுக்கு வந்து இந்த கீவேர்டுக்கு வந்து லைக் பீப்புள் வந்து உங்களோட பயர் பர்சனாக என்ன சர்ச் பண்ணுறாங்கன்ற நம்ம உங்களுக்கு தெரியணும். இந்த கீவேர்டு இந்த டூல் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பட் இன்றைக்கி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எஸ்சிஓ பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் கீவேர்ட் பிளானர், அது வந்து ஃப்ரீ டூல். ஆக்சுவலாக நீங்கள் ads.google.com போனீங்கனாலே ஒரு சைன்அப் ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக சைன்அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கூகுள் கீவேர்ட் பிளானரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா லைக் வந்து எந்த சர்ச்சுக்கு எந்த கீவேர்டுக்கு எவ்வளோ சர்ச் உங்கள் பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு எவ்வளோ பேர் காஸ்ட் பர் கிளிக், எவ்வளோ பேர் பிட் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் பிட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கூகுள் கீவேர்ட் பிளானரில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாப்பிக்கும் கீவேர்ட்ஸை பற்றி வேணும், answerthepublic.com இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா ஆனால் அது பெய்ட் டூல் ஆக்சுவலாக, answerthepublic.com. அதுக்கப்புறம் ஊபர் சஜஸ்ட், அதுவும் பெய்ட் டூல் ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் லேட்டன்ட் செமாண்டிக் இண்டெக்ஸ் கீவேர்ட்ஸ், எல்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, எல்எஸ்ஐ கிராஃப். அப்புறம் கூகுள் ஆட்டோ சஜஸ்ட். கூகுள்லேயே நீங்கள் போய்ட்டு கூகுள் சர்ச் பார்லே நீங்கள் கூகுள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது வந்து கூகுள் ஆட்டோ சஜஸ்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்புறம் கீவேர்ட்ஸ் tool.io, அப்புறம் கூகுள் ட்ரெண்ட்ஸ். கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் வந்து கீவேர்ட் சொல்ல முடியாது, பட் ட்ரெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, லைக் நீங்கள் போய் கூகுள் ட்ரெண்ட்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு அந்த ட்ரெண்டிங்காக இருக்கா, அந்த கீவேர்டு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கா அப்படின்றது நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே, பட் வால்யூம் கிடைக்காது உங்களுக்கு, கூகுள் வால்யூம் கிடைக்காது, பட் அது அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே டூல்ஸ் ஆக்சுவலாக. இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான கீவேர்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் கீவேர்டில் முக்கியமான இருக்குது வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. ஓகே, அது வந்து மாஸ்பார் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் அத்தாரிட்டி கொடுக்கும் அந்த பேஜில். அந்த கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று வந்து பேஜ் அத்தாரிட்டி, ஒன்று வந்து டொமைன் அத்தாரிட்டி. ஓகே, 1 செகண்ட் நான் இருக்கான்னு பார்க்குறேன், ஜஸ்ட் கிவ் மீ 1 மொமெண்ட். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறேன், இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ மாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிடணும் mass.comல. ஓகே, ஓகே. ஸோ மாஸில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ mass.com போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து லைக் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் மாஸ் பார்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து இந்த செக்மைன் லிங்க்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க் தான். செக்மைன் லிங்க்ஸ், சிமிலர் பேஜஸ், கூகுள் சிமிலர் பேஜஸ், மாஸ் பார், மெட்டாபிக்சல் ஹெல்ப்பர், இது எல்லாமே. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து லைக் google.com போய்ட்டு லைக் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலாக. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அது லோட் ஆகிறதுக்கு சில டைம் ஆகும் ஆக்சுவலாக. நான் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மாஸ் பார் ஆக்டிவில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே,
ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அந்த அந்த காமிக்கிறதுக்கு. மாஸ் இப்போ சர்ச் ப்ரொஃபைல்ஸ். ஓகே, நீங்கள் மாஸில் லாகின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வரும். ஆக்சுவலாக 1 செகண்ட். ஒன் செகண்ட் இருக்கு. ஓகே, வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து லைக் வந்து நீங்கள் வந்து அது ரெண்டு ரெண்டு தடவை நம்ம கிளிக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இந்த மாதம் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் வரும். ஓகே, வாட் இஸ் SEO? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அத்தாரிட்டி இருக்குது, இதில் டொமைன் அத்தாரிட்டி இருக்குது. 91, 71 ஹைலி காம்படிட்டிவ். நீங்கள் அவங்க கம்ப்ளீட்டே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப டொமைன் அத்தாரிட்டி 97 இருக்குது, 87 இருக்குது. ஓகே, விக்கிபீடியா ஆக்சுவலாக, வேர்ட் ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக, கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ் 95, 60, 95, 67. பேஜ் அத்தாரிட்டின்றது அந்த பேஜுக்கான காம்படிட்டிவ் ஸ்கோரு. டொமைன் அத்தாரிட்டி அந்த டொமைனுக்கான ஸ்கோர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஹையாக இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4வது சர்ச்சில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஆக்சுவலாக. இப்போ 81, 50. ஓகே, ஆல்மோஸ்ட் 4வது இதில் கூட உங்களுக்கு வந்து காம்படிஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு லோடாக கொஞ்சம் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் லோடாக இருக்க டைம் ஆகும். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து அது ஸ்கோரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த எந்த லெவலுக்கு வந்து அந்த அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லைக் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சர்ச் பண்ணி இந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யார் நம்பர் 1 பிளேஸ்க்கு வராங்களோ அந்த அந்த சைட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணி அந்த சைட்டை மட்டுமே நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு எவ்வளோ லிங்க்ஸ் இருக்குது, அந்த டோட்டல் அந்த சைட்ஸில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, அவங்களோட அத்தாரிட்டி எப்படி இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி எப்படி இருக்குது, பேஜ் அத்தாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த சைட்டோட கம்ப்ளீட் பண்ணணும். கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் இருக்கும். ஓகே, ரொம்ப அதாவது நீங்கள் ரொம்ப சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் லாங் டெயில் கீவேர்ட்ஸில் சில டஃப் இருக்காது ஆக்சுவலாக. நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்குபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களோட பிஸ்னஸில் வந்து அந்த மாதிரி யாரும் பண்ணல அப்படின்னா, நல்லா நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி நல்லா நீங்கள் நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய வந்து லைக் டிராஃபிக் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மாஸ்பார் இதே கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து நீங்கள் செம்ரஷ்லேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், செம்ரஷ் டூல்லையும். ஸோ நம்ம டூல்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து கீவேர்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து கிளியர் டைப் பண்ணுங்க. ஓகே, கீவேர்ட்ஸ் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து எபிக் கான்டென்ட். எபிக் கான்டென்ட் எப்படி வந்து நீங்கள் வந்து லைக் கண்டென்ட் ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸுமோ ஆக்சுவலாக பஸ்ஸுமோ வச்சு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். டாபிக் எந்த டாபிக் வந்து ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்றத நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று பேக் லிங்கோ லைக் 95% லாங்கர் கான்டென்ட். என்றைக்குமே கான்டென்ட்டில் வந்துட்டு லாங்கர் கான்டென்ட் கெட்ஸ் மோர் லிங்க் தென் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட். ஓகே, ஸோ கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அது எல்லாமே கலந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே கலந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பேக் லிங்கோ பர் பேக் லிங்கோன்ற ஒரு சைட் இருக்குது. பேக் லிங்க்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற சைட் ஆக்சுவலாக. அது 95% ஆஃப் த பிளாக் போஸ்ட் வந்து ஹஸ் 0 எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். ஓகே, நீங்கள் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் உங்களோட வெப்சைட்ஸ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ரெஃபரன்ஸும் நீங்கள் கொடுக்கணும், அவுட்பவுண்ட் லிங்க்ஸும் நீங்கள் கொடுக்கணும். ஆல்வேஸ் ஆட் அ ஹூக் டு த கான்டென்ட். எப்பயுமே வந்து ஒரு கான்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்டென்ட்டில் கண்டிப்பாக வந்து லைக் வந்து அந்த லீட் மேக்னெட் இருக்கணும். அது ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கலாம், கேஸ் ஸ்டடியாக இருக்கலாம், இல்லை வந்து லைக் இன்டர்வியூஸாக இருக்கலாம், இல்லை டூல்ஸாக இருக்கலாம், இல்லை விசுவலேஷன் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று வந்து கண்டென்ட் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் உங்கள் அந்த விசிட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ண முடியும். அதுக்கடுத்து கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த டோட்டல் கண்டென்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கீவேர்டு ஆப்டிமைஸ் பண்ணணும். கீவேர்டு வந்து லைக் வந்து டைட்டில் இருக்க மாதிரி, ஹெட்லைனில் இருக்க மாதிரி, H1ல் இருக்க மாதிரி, லைக் வந்து பேஜில் சஃபிஷியன்ட் அளவுக்கு கீவேர்ட் டென்சிட்டி இருக்க மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். அது லைக் லேட்டன்ட் செமாட்டிக் இண்டெக்ஸிங் கீவேர்ட்ஸுக்கும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். லேட்டன்ட் செமாட்டிக் இண்டெக்ஸிங் கீவேர்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட் ஸ்கோருக்கு அது LSI கீவேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
லோன் வந்து ஒரு எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ். ஓகே, லைக் லோன் ஆக்சுவலி யாராவது பீப்புள் கிரெடிட் ஸ்கோர்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா தென் தேர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் லோன்ஸ். ஓகே, இல்லை கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாமே எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்புறம் ஆப்டிமைஸ் ஆல்வேஸ் வந்து இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எஸ்இஓ நீங்கள் நீங்கள் வந்து கண்டென்ட் எழுதுறப்ப வந்து வில் பி ரைட்டிங் தி கண்டென்ட் ஃபார் தி பாட்ஸ். ஏன்னா டைட்டில் பார்ப்பீங்க, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பீங்க, ஹெட்டிங்கில் கண்டென்ட் கீவேர்ட் இருக்கான்னு பார்ப்பீங்களா, லைக் பேராகிராஃப் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் யூஸரை மறந்துடுவீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டேல வந்து ஃபைனலி யூசர் இஸ் கோயிங் டு கன்சியூம் தி கான்டென்ட். அதை நீங்கள் நான் வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு எழுதி என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த எஸ்இஓ பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு எழுதி ஒரு கடைசியில் பாட்டுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. யூஸரை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆல்வேஸ் எண்ட் ஆஃப் த டேல கன்செப்ஷன் பண்ண போகிற வந்து இட்ஸ் கோயிங் டு பி யூசர். ஓகே, ஸோ அதுவும் முக்கியம். இன்னொன்று யூ ஹாவ் டு செக் மை லிங்க்ஸ்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிவிட்டு யூ கேன் செக் ஆல் தி ப்ரோக்கன் லிங்க்ஸ் ஆன் யுவர் வெப்சைட். அந்த பேஜஸில் இருக்க ப்ரோக்கன் லிங்க்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு, ஏன்னா 404 எரர் வரக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எபிக் கண்டென்ட்டுக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஆக்சசபிலிட்டியில் வந்துட்டு லைக் வந்து பாட்டுக்கு வந்து லைக் பாட் வந்து உங்கள் சைட்டை க்ரால் பண்ணுறப்ப வந்து எரர் எப்படி வந்து பாட் வந்து கம்ப்ளீட்டாக க்ரால் பண்ணி எப்படி வந்து அவைலபிலிட்டி வருதுன்னா ஆக்சசபிலிட்டி. ஓகே, கூகுள் பாட்டுக்கு வந்து நீங்கள் பண்ண வைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரால் எரர்ஸ். இந்த க்ராலில் வந்து க்ரால் பண்ணுறப்ப எரர் வரும். அந்த எரர்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோல் இருக்கும். கூகுள் அனலிட்டிக்ஸ் மாதிரி கூகுள் சர்ச் கன்சோலும் நீங்கள் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே போய் உங்கள் சைட்டை வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஆத்தென்டிகேட். ஓகே, கூகுள் ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலே, சைட் மேப் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே அங்கேயே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ் காமிக்கும். இவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் கூகுள் காமிச்சிருக்கு, இவ்வளோ கிளிக் காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக காமிச்சு உங்களுக்கு கிளிக்கு வரல அப்படின்னா உங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே வந்து இதாக இல்லைன்னு அர்த்தம். கால் டு ஆக்ஷன், அதாவது டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஏன் வந்து முக்கியம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா அது வந்து லைக் அந்த டெக்ஸ்ட்டை தான் அந்த யூசர் வாசிக்க போகிறாங்க. ஓகே, டைட்டில் வாசிக்க போகிறாங்க, அந்த டெஸ்ட்டை வாசிக்க போகிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிளிக் நடக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்றதுக்காக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மெட்டா கியூன்னு அவசரமாக நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா அந்த கால் டு ஆக்ஷன் அங்கே கூட நீங்கள் காப்பிரைட் பண்ணணும். ஆக்சுவலாக காப்பிரைட் பண்ணி தான் அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ தட் அப்போ தான் வந்து அந்த யூசர் அதை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அவன் கிளிக் பண்ணுவான் ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னா அந்த கிளிக் நடக்காது. ஸோ இம்ப்ரெஷன்ஸ்க்கும் கிளிக் எவ்வளோ கிளிக் இருக்குன்றது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கூகுள் சர்ச் கன்சோலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் robots.txt ஃபைல் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது ப்ராப்பராக செட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் க்ரால் பட்ஜெட் இருக்குது. நான் கூகுள் வந்து உங்கள் சைட்டை க்ரால் பண்ண போகுதுன்னா லைக் வந்து அதுக்கு வந்து லைக் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து உங்கள் சைட்டை வந்து எப்பயுமே ஸ்பீடாக வச்சுக்கணும். சைஸும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜ் எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக வச்சுக்கணும். இன்னொன்று கான்டென்ட் வந்து ரெலவெண்ட் கான்டென்ட் அந்த கீவேர்ட்ஸ் கேட்குன்னு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் போட்டிருக்க கான்டென்ட் வந்து ஒரு எவர்கிரீன் கான்டென்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணிட்டு கான்டென்ட்டாக இருக்கணும். ஸோ தட் எவர்கிரீன் கான்டென்ட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ கூகுள் வந்து க்ரால் பண்ணி யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் ஆக்சுவலாக. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸிஸ்டிங் கான்டென்ட் நீங்கள் போட்டு ஒரு கான்டென்ட் போட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னா அதை ரீவிசிட் பண்ணி அதை திருப்பி நீங்கள் ரீரியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து கான்டென்ட் வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதை ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். கான்டென்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த டாபிக்ஸில் நீங்கள் எழுதுகிற பிளாக் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் எவர்கிரீன் கான்டென்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே க்ரால் பட்ஜெட் ஆக்சுவலாக. அப்படி இது இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஸ்பீட் வச்சுருக்கீங்க, சைஸ் அதிகமாக இருக்குது, நான் ரெலவன்சி இருக்குது அப்படின்னா கூகுளுக்கு ஒரு க்ரால் பட்ஜெட் இருக்குது. அது வந்து எகைன் வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடும். ஓகே, அதுக்கப்புறம் க்ரால் ரேங்க் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ க்ரால் ரேங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் வந்து அந்த உங்கள் சைட்டை எப்போல்லாம் க்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிக்ஸ் செட் பண்ணும். அது வந்து பேஸ்ட் அப் பண்ணி கான்டென்ட் ஃப்ரெஷ்னஸ் ஒன்று, கான்டென்ட் ஃப்ரீக்வன்சி எந்த லெவலுக்கு நீங்கள் சைட் அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டெய்லியே உங்கள் ஃப்ரெஷ் கான்டென்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கூகுள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெய்லியே உங்களுக்கு பாட் போடும். டெய்லியே உங்களுக்கு கூகுள் பாட் வந்து க்ரால் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பாட்டு போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தென் கூகுள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை பாட்டை அலோகேட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி க்ரால் ரேங்க் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து கான்டென்ட் ஃப்ரீக்வன்சி பப்ளிஷ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பேஜ் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து மேக்ஸிமம் 3 டெப்த்ஸ் இருக்கணும். அது ஹோம் பேஜில் வந்து எந்த ஒரு பேஜுக்கும் 3 கிளிக்கு 4 கிளிக்கில் போய் ரீச் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது வந்து கூகுள் க்ரால் பண்ணுறப்பையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேஜை கிளிக் பண்ணி அதுக்கடுத்து இன்னொரு பேஜுக்கு போய் இன்னொரு பேஜில் போய் ஒரு 8 கிளிக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பேஜை ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்து பேஜ் வந்து அது வந்து போர் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக. மேக்ஸிமம் 3 டெப்த்ஸில் எனி பேஜஸை வந்து நீங்கள் வந்து யூசர் வந்து ஹோம் பேஜில் வந்து நேவிகேட் பண்ணிடணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பேஜ் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக. ஸோ பேஜ் ஆர்கிடெக்சர் நீங்கள் வச்சு டிசைன் பண்ணிக்கணும். HTML எரர்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூஸ் சைட் மேப்பில் வந்துட்டு லைக் வந்து
நீங்கள் சைட் பம்பில் மொத்தம் 3 டைப் ஆஃப் சைட் பம்ப்ஸ் இருக்குது. ஓகே, யூஆர்எல் மட்டும் ஒரு சைட் பம்ப் கொடுக்கலாம். இமேஜஸ் எல்லாத்தையும் கிரால் பண்ணி ஒரு சைட் பம்பை கொடுக்கலாம். ஸோ தட் இமேஜஸ் இண்டெக்ஸ் பண்ணும். வீடியோ எல்லாத்தையும் கிரால் பண்ணி வீடியோ சைட் பம்பாக கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ வீடியோ சைட் பம்ப் இந்த 3மே வந்து ஸ்க்ரீமிங் ஃப்ராக் SEO ஸ்பாட்டரில் 3மே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்க்ரீமிங் ஃப்ராக் SEO ஸ்பாட்டரை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து அது வந்து இயர்லி சார்ஜ் தான். நீங்கள் 20,000 rupees கிட்ட தான் வரும் ஆக்சுவலாக. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. இன்கேஸ் நீங்கள் வந்து சர்வீசஸ் நீங்கள் வந்து SEO சர்வீசஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா லைக் சைட் மேப் வந்து லைக் யோஸ்டில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். யோஸ்ட் SEOவில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே அக்சசபிலிட்டி. ஓகே, ஸோ சைட்டை வந்து எப்படி வந்து பாட்டுக்கு வந்து நம்ம அக்சசபிளாக வைக்கிறது அப்படின்றது. அதுக்கடுத்து ஆன்பேஜ் SEO. ஆன்பேஜ் SEOவில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கீவேர்டு இந்த டைட்டில் டேக் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். என்ன ஃபோக்கஸ் கீவேர்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைட்டில் டேக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஒரு யூடியூப் ஒரு யோஸ்ட் பிளாக்ல நம்ம ரியல் டைமாக நம்ம பார்க்கலாம். நாளை கழிச்சு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு ஃபுல்லாக டூல்ஸை ஃபுல்லாக பார்த்துடலாம். நாளை கழிச்சு யோஸ்ட் SEO எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ கீவேர்டு இந்த டைட்டில் டேக் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கீவேர்டு இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கீவேர்டு H1 டேக், H1, H2, H3 டேக்னு இருக்கும். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. ஓகே, உங்கள் பிளாக் போஸ்ட்டில் வந்து எல்லாமே இருக்கணும். கீவேர்டு இருக்கணும், டைட்டில் இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஹெட்டிங் 1 இருக்கணும், ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 எல்லாமே இருக்கணும். H1 டேக்லையும் கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் காப்பி லைக் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லென்த் ஆஃப் த கான்டென்ட் பார்த்துக்கோங்க. டூப்ளிகேட் கான்டென்ட் இருக்கக்கூடாது. கெனானிக்கல் டேக் ப்ராப்பராக அப்படி இருந்துச்சுன்னா கெனானிக்கல் டேக் ப்ராப்பராக ஆட் பண்ணிடுங்க. இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. இமேஜில் ஆல் டேக் போட்டுக்கோங்க. பட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஆல் டேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஆல் டேக் கான்செப்ட் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி வந்து கூகுள் வந்து இமேஜை பார்த்தே அதை ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ கேபிலிட்டி வந்துருச்சு. வந்து இமேஜை வந்து ரெகனைஸ் பண்ணாது ஆக்சுவலாக கூகுள். பட் இப்போ வந்து இமேஜை வந்து ரெகனைஸ் பண்ணுற கேபிலிட்டி கூகுளுக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே, பட் இருந்தாலுமே நீங்கள் ஆல் டேக் கொடுத்துக்கணும். அவங்க ப்ராக்டிஸில் அதை வச்சுருக்காங்க. அல்டர்னேட்டிவ் டேக் அந்த 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 இமேஜ் எதை பற்றி அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ தட் அந்த கீவேர்டு அவங்க சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து சர்ச்சில் வரும். ஓகே, அப்போ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க்ஸ் ரெண்டுமே இருக்கணும். கீவேர்டு இந்த யூஆர்எல்லே அந்த கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீவேர்டு வந்து ஆல் டேக். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆன்பேஜ் SEO ஆக்சுவலாக. இது எல்லாமே பண்ணுறது ஆன்பேஜ் SEO. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து டொமைன் ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து லிங்க்ஸ் வந்து வேற ஒரு அத்தாரிட்டி வெப்சைட் வந்து லிங்க்ஸை நீங்கள் கெயின் பண்ணணும். ஓகே, அது ஒரு எஜுகேஷனல் வெப்சைட்ஸில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்ஸில் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் லிங்க்கை நீங்கள் ரொம்ப லிங்க் அதே மாதிரி ஸ்பாமிங் லிங்க்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து கூகுள் வந்து பெனல்ட்டி போடுவாங்க. ஸோ எது அத்தாரிட்டி வெப்சைட் அப்படின்னா எது வந்து பேஜ் ரேங்க் அதிகமாக இருக்கோ அதான் அத்தாரிட்டி வெப்சைட். ஸோ அங்கேருந்து ஒரு லிங்க் வந்து உங்கள் சைட்டுக்கு வருது அப்படின்னா இட் மீன்ஸ் லைக் உங்களோட பேஜும் ஒரு அத்தாரிட்டி அப்படின்றது மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டொமைன் ட்ரஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஃபேக்டர் வந்து பவுன்ஸ் ரேட். ஆக்சுவலாக பவுன்ஸ் ரேட் வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக பவுன்ஸ் ரேட் வந்து ஒரு யூசர் வந்து உங்கள் சைட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு 1 மினிட்டுக்குள்ளே அதாவது ஒரு 10 செகண்டுக்குள்ள அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா உங்கள் சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பவுன்ஸ்னு எடுத்துக்குவாங்க ஆக்சுவலாக. ஸோ பவுன்ஸ் ரேட் வந்து நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 50% பவுன்ஸ் ரேட், 60% பவுன்ஸ் ரேட்னு சொல்லிட்டு 30% நல்ல பவுன்ஸ் ரேட் ஸ்கோர் ஆக்சுவலாக. ஓகே, 40% வந்து நார்மல், 50 to 60 there is a room. 50 வந்து there is a room for improvement. 60 there is a room for improvement. 60 above 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், then like you have a very bad bounce rate. 70% the users வெளியில் போகிறாங்க அப்படின்னா very bound, you have to improve. ஓகே, ஆவரேஜ் செஷன் டியூரேஷன் அதையும் நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் அந்த சைட்டில் வந்து பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லி 10 நிமிஷம் இருக்காங்களா 15 நிமிஷம் இருக்காங்களா அப்படின்ட்டு தான் பார்க்கணும். ரெஃபரன்ஸ் அண்ட் சோர்சஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் ரெஸ்பான்சிவ் டிசைன் இது எல்லாமே இருந்துச்சுன்னா யூ கேன் இன்க்ரீஸ் த டொமைன் ட்ரஸ்ட். ஓகே, ரெஸ்பான்சிவ் டிசைன்றது வந்து நீங்கள் எல்லா ஸ்க்ரீனுக்கும் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து மொபைலில் நீங்கள் இதை வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி வந்து லைக் வந்து சைக்காலஜி பேஸ் SEO ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக முக்கியமாக இந்த இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜ் வச்சு லேண்டிங் பேஜை பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் லேண்டிங் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸாக இருக்கும். அவனை யூசரை ரீடைரக்ட் பண்ணாமல் ஒரு கால் டு ஆக்ஷனை நோக்கி போயிடுவீங்க. ஆனால் இ-காமர்ஸ் ஸ்டோரில் வந்து மொத்தம் 1000 ப்ராடக்ட் இருக்கும். ஓகே, 1000க்கு மேலே SKUs வச்சுருப்பாங்க. லைக் 10,000 SKUs 50,000 SKUs வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு பேஜுமே யூ ஹேவ் டு ட்ரீட் இஸ் த லேண்டிங் பேஜ். எவ்ரி இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் பண்ணுறீங்க, லைக் ஒரு கிளாத்திங் பிராண்ட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் யூ ஹேவ் டு ட்ரீட் ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் அஸ் அ லேண்டிங் பேஜ். அதில் வந்து யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத யூ ஹேவ் டு மானிட்டர். வாட் ஆர் விசிட்டர்ஸ் அரைவிங் அட் திஸ் பேஜ் லுக்கிங் ஃபார். ஓகே, ஸோ அதில் இருக்க இமேஜோட குவாலிட்டி, அதில் இருக்க வீடியோட குவாலிட்டி தட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் யுவர் சேல். ஓகே, ஸோ அண்ட் வாட் ப்ராப்ளம் ஆர் தே ஃபேஸிங். ஓகே, பட் நான் எங்களோட கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு இமேஜே போடாமல் வச்சுருந்தோம் நிறையா, பட் ஸ்டில் ஆர்டர் வந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா லைக் தெர் இஸ் நோ பீப்புள் லைக் அந்த ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு மற்ற ஒரு காம்படிட்டர் கிடையாது ஆக்சுவலாக. பட் காம்படிட்டிவ் ஸ்பேஸில் இருந்தீங்க அப்படின்னா தென் விச் பிளேஸ் அந்த லைக் அந்த இமேஜஸ்ஸு அந்த வீடியோஸு லைக் அதுதான் உங்களுக்கு அந்த ஆர்டரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, முக்கியமாக வந்து இந்த ஜுவல்லரி பிராண்டு லைக் ஃபேஷன் ஜுவல்லரிஸ்
இந்த கிளாத்திங் பிராண்டு இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வீடியோ கிரியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து லைக் மற்ற நீங்கள் மேனுஃபேக்சரர் இருந்தீங்க அப்படின்னா லைக் வந்து அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் உள்ளே வந்திருப்பாங்க அந்த பேஜுக்கு உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ ஓகே, வாட் பீப்புள் ஆர் தே ஃபேஸிங், ஹவு நீங்கள் வந்து அந்த பேஜ் மூலமாக நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற இன்டென்ஷனில் நீங்கள் யோசிக்கணும். அதுக்கான கண்டென்ட்டை நீங்கள் கிளியராக பண்ணணும். ஓகே, மற்ற பேஜில் இல்லாதபடி நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது. ஸோ அந்த யூஐ வந்து நீங்கள் பக்காவாக நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து சைக்காலஜி பேஸ்ட் எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று வந்து லைக் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் யூ ஹேவ் டு கெட் இன் டு த ஸ்வீட் ஸ்பாட். ஓகே, ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லைக் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, யூ ஹாவ் entrepreneurs, you have marketers, you have coaches, okay, you have influencers. இந்த ஸ்வீட் ஸ்பாட்ன்றது இந்த சென்டர் ஆக்சுவலாக, இந்த சென்டர் தான் ஸ்வீட் ஸ்பாட் ஆக்சுவலாக. ஓகே, என்னென்னா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. ஓகே, ஆனால் தே நோ லைக் தே நோ டு பில்ட் த ப்ராடக்ட். ஓகே, அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக பில்ட் பண்ணிடுவாங்க. முக்கியம் அந்த மேனுஃபேக்சர்ஸ், இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அந்த சர்வீஸ் அவங்களுக்கு கொடுக்க தெரியும், அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் தெரியும். தே நோ த மேனுஃபேக்சர், பட் தே ஆர் லேக் இன் மார்க்கெட்டிங். ஓகே, தே ஆர் லேக் இன் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, லைக் அந்த இது இருக்காது ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து தே டோன்ட் நோ ஹவு டு எஜுகேட் தி கஸ்டமர்ஸ். ஓகே, பட் இது வந்து ஆண்டர்ப்ரனர்ஸோட ஸ்கில் செட். நீங்கள் மார்க்கெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் பி குட் இன் மார்க்கெட்டிங், ஆனால் தே டோன்ட் ஹாவ் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு மார்க்கெட். ஓகே, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் அவங்கள்ட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. தே டோன்ட் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ். தே ஆர் நாட் இன் குட் இன் எஜுகேஷன் ஆல்சோ. லைக் அவங்க வந்து எஜுகேட் பண்ணுறதுலேயே அவங்க மற்றவங்க டீச் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து இது இருக்காது. ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டும் கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, மார்க்கெட்டர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். கோச்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்டில் நல்லா இருப்போம், நல்லா பாடம் நடத்துவாங்க, லைக் நல்லா டீச் பண்ணுவாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் ஆண்டர்ப்ரனல் மைண்ட் செட். ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த கட் ஃபீலிங் இருக்காது ஆக்சுவலாக, கட்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. இன்னொன்று மார்க்கெட்டிங் பண்ணுற கட்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. லைக் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இது வந்து கோச்சஸோட கேட்டகரி ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் இந்த வெல்த் கோச்சு, லைக் மெடிடேஷன், ஜிம், யோகா, இந்த மாதிரி எல்லாமே டீச்சர்ஸ், முக்கியமாக டீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆஃப்லைன் வைப்பாங்க ஆக்சுவலாக. பக்கத்துலேயே வந்து ஒரு டியூஷன் சென்டர் வச்சு எடுப்பாங்க. பட் தே ஹெசிடேட் டு கோ ஆன்லைன் பிகாஸ் தே டோன்ட் நோ ஹவு டு மார்க்கெட். ஓகே, அதுக்கடுத்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்பேஸ். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல ஆடியன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் அ ப்ராடக்ட். ஓகே, தே டோன்ட் ஹாவ் அ ப்ராடக்ட். பட் இப்போ இது வந்து யூ ஹாவ் டு மூவ் ஃபார் த ஸ்வீட் ஸ்பாட். இந்த ஸ்வீட் ஸ்பாட்ன்றது சென்டர் ஆக்சுவலாக. அதாவது யூ ஷுட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர். ஓகே, உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டும் இருக்கணும் ஆக்சுவலாக, அந்த வாரியர் மைண்ட் செட்டும் இருக்கணும். At the same time, you should know marketing, okay, and you should know how to educate your customers. அதுதான் the sweet spot. So you have to get into the sweet spot. Okay, so like அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் தி அல்காரிதம். ஓகே, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து அல்காரிதம் இருக்குது. லைக் வந்து எஸ்சிஓக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. எண்ட் ஆஃப் த டேல வந்து இட்ஸ் கோயிங் டு பி மெஷின் விச் இஸ் கோயிங் டு ஹேண்டில் யுவர் வெப்சைட், கோயிங் டு ஹேண்டில் யுவர் கான்டென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் நோ ஹவு அல்காரிதம் ஒர்க்ஸ். எஸ்சிஓ எப்படி ஒர்க் ஆகும், யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகும், லிங்க்டின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது யூ ஹேவ் டு லேர்ன் தட் அல்காரிதம். ஓகே, நோ த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, சிம்பிள். இப்போ கிரிக்கெட் விளையாட போனால் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கிரிக்கெட்டில் எப்படி விளையாடுறது அந்த கேமை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் விளையாடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விளையாடுறது வந்து கிரிக்கெட் இருக்காது, வேறு ஏதாவது ஒரு கேம் தான் விளையாண்டுருப்பீங்க. அதே மாதிரி யூ ஹேவ் டு, இதுலேயும் வந்து யூ ஹேவ் டு நோ த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட். கண்டென்ட் கிரியேட் பண்ணுற பேரில் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனா வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் தவிர you don't know how to make the content viral. So first thing வந்து you should know how the algorithm works. Second வந்து you have to generate content regularly on all platforms. Okay, consistency is the key. இன்னொன்று வந்து கன்சிஸ்டன்சி இப்போ வந்துருச்சு ஆக்சுவலாக. கண்டென்ட் நல்லா ஜென்ரேட் பண்ணுங்க, பட் there should be a hook. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் நிறையா இருக்கும், you don't have a lead. ஓகே, அப்போ ஹூக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு காப்பி ரைட்டிங் ரொம்ப எசென்ஷியல். நீங்கள் காப்பி ரைட் பண்ணுறது, அதை எப்படி வந்து வேர்ட்ஸ் கேன் ஹெல்ப் தம் டு டேக் ஆக்ஷன், அந்த பற்றியை நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, என்ன வேர்ட்ஸ் நீங்கள் போட்டோம் அந்த வேர்ட்ஸ் அவங்க வாசிச்சாங்க அப்படின்னா தே வில் டேக் ஆக்ஷன் அப்படின்ற அந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸும் வேணும். அதுக்கு தேவையான ஹூக்கையும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ தான் வந்து கான்டென்ட் நேமும் அவனோட இமெயில் ஐடியும் அவனோட வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அதுக்கு ஹேவ் டு என்கேஜ் தம். ஓகே, ஹேவ் டு ஆட் வேல்யூ டு தம் த்ரூ ஒரு வெபினார் மூலமாகவோ, லைக் வாட் எவர் இட் இஸ், கான்டென்ட் மூலமாகவோ, நியூஸ் லெட்டர்ஸ் மூலமாகவோ யூ ஹேவ் டு என்கேஜ் தம். தென் யூ மெஷர் த என்கேஜ்மெண்ட், எந்த அளவுக்கு அவங்க என்கேஜ் பண்ணுறாங்கன்றது. See, the moment they give time for you, okay, it means they're going to be a customer. ஒன்றும் இல்லை, if you're coming for this class for a longer period of time, at one point of time உங்களுக்கு இந்த நீட் இருந்துச்சுன்னா you will come to me. Okay, the more the time you give to you, the more the time the customer spends with you, like they will become adapt with you and they will become the customer. Okay, so
என்கேஜ்மெண்ட் அது வெப்சைட்டாக இருக்கலாம், லைக் வந்து யூடியூபாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், லிங்க்டின் இருக்கலாம். ஸோ கன்சியூம் பண்ண என்ன ஆகணும்னா இட் மீன்ஸ் தே அக்செப்ட் யூ ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்று, டே பை டே யூ எஸ்டாப்ளிஷ் த ட்ரஸ்ட். ஓகே, அண்ட் வென் யூ ஹாவ் அ சொல்யூஷன் they always go for the nearest one. அதான் எப்பயுமே they will always go for the nearest neighbor. ஒன்றும் இல்லை, கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகே, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்டு போக பெட்ரோல் வந்து கம்மியாயிருச்சு. ஓகே, ஸோ இம்மீடியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த கேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் நீங்கள் வந்து லைக் நீங்கள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ உங்கள் பக்கத்தில் என்ன ஷாப் இருக்கோ உங்கள் பக்கத்தில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு அடாப்டிவாக இருக்கோ, அங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூ வில் கோ அண்ட் ஆக்சஸ் இட். ஓகே, ஸோ அதுக்கு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து எப்படி வந்து லைக் வந்து கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறது, எப்படி வந்து அவங்களோட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, எப்படி வந்து உங்ககிட்ட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ மெஷர் தட் என்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸ். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் ரீச். அதுக்கடுத்து கேஸ் ஸ்டடி. ஃபோக்கஸ் ஆன் ரீச்ன்றது ஆக்சுவலாக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ரீச்ன்றது ஆக்சுவலாக எதுக்காக சொல்கிறேன்னா லைக் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஆடியன்ஸ்ன்றது நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி. இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ஆடியன்ஸை ரீச் பண்ணுறோம், இன்றைக்கி 10,000 ரீச் பண்ணுமா, நாளைக்கு 15,000 ரீச் பண்ணுறோமா, ஓகே, லைக் 20,000. ஸோ மோர் த நம்பர் ஆஃப் பீப்புள் உங்கள் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தென் ஈவன் தோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, லைக் வந்து அந்த நிறைய கடைகள் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அவங்க ரீச்னால they will get a sale. சின்ன எக்ஸாம்பிள் லைக் இப்போ இருட்டு கடை அல்வா, ஓகே, திருநெல்வேலியில் இருக்குது. ஏன்னா அந்த ரீச் காரணமாக அவங்களோட சர்வீஸ் வந்து அங்கே தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, பட் பீப்புள் வில் ஃபைண்ட் அ வே டு கெட் த ப்ராடக்ட். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து கஸ்டமர் பக்கத்தில் லோக்கல் தான், அந்த 10 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் யூ ஷுட் நாட் திங்க். ஓகே, இந்த 10 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும் நான் மார்க்கெட் பண்ணால் போதும், இல்லை 20 கிலோமீட்டர் ரேடியஸ், ஏன்னா யாருமே வந்து வெளியூரில் வந்து சாப்பிட மாட்டாங்க. when you develop a brand, when you develop a content and consume, you open a new market. Okay, so that later வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம், இல்லை வந்து லேட்டராக வந்து you can make money, இல்லை people will come and travel, or people எங்கேயாவது அன்னைக்கு அந்த ஊருக்கு வர்றப்போ வந்து they will visit your restaurant. Okay, ஸோ அதெல்லாம் வந்து லைக் வந்து பிராண்டிங்கோட இது. ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரீச், நம்பர் ஆஃப் பீப்புள். நமக்கு அந்த மைண்ட் செட் இல்லாமல் நம்ம வந்து இங்கே தான் வச்சுருக்கோம், இதுக்கு இது போதும், இந்த வெப்சைட்டுக்கு இந்த கடைக்கு இந்த வெப்சைட் போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அப்படின்னா யூ ஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஃப். ஓகே, வித்தின் தட் மைண்ட் செட். ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரீச். ஓகே, இன்னொன்று கேஸ் ஸ்டடி லைக் நிக்கில் காமத். ஹவு மெனி ஆஃப் தம் நோ நிக்கில் காமத்? தெரியும் அப்படின்னா எஸ் லைக் ஐ நோ அப்படின்னு போடுங்க, இல்லை தெரியல நிக்கில் காமத், இல்லைனா ஐ டோன்ட்னு போடுங்க ஆக்சுவலாக. ஹவு மெனி ஆஃப் தம் நோ நிக்கில் காமத்? ஓகே, ஏன் கான்டென்ட்டோட பர்பஸ் லைக் ஐ நோ ஆர் டோனோ. ஓகே, நிக்கில் காமத் யாருன்னு தெரியல அப்படின்னா டோனோன்னு போடுங்க, நிக்கில் காமத் தெரியும் அப்படின்னா எஸ் ஐ நோ அப்படின்னு போடுங்க. ஓகே, ஓகே, ஐம் வெயிட்டிங் ஃபார் சாட். ஓகே, எஸ், ஓகே, ராஜராஜன் தெரியும். ஓகே, okay, I'm waiting for a chat. Okay, I don't know. Green focus, I don't know. Okay, Suresh, I don't know. Okay, okay, Venkatesh, I don't know. Okay, okay, okay. So நிக்கில் காமன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களே உங்களுக்கு வந்து ஜீரோதா வந்துடும். ஓகே, ஜீரோதா, ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஜீரோதா. ஜீரோதா அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஓகே, நீங்கள் வந்து லைக் ஜீரோதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி when you compare with ஓலா இல்லை லைக் உபர்னாலும் சரி, இல்லை மற்ற எதுவும் சரி, இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள், ஹைலி ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ஓகே, ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, okay, you search for Zerodha. Okay, you search for Zerodha like நிக்கில் காமத். ஓகே, என்னென்ன இது என்ன அப்படின்னா லைக் வந்து லைக் highly profitable, more than 1,000 crores. Okay, 1,000 crores, more than 1,000 crores. Okay,
லைக் ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மூமெண்ட், லைக் நான் ஸ்ட்ரீமை மிஸ் பண்ணிட்டேன். மோர் தென் 1000 crores கம்பெனி, பட் ஹீ இஸ் கிரியேட்டிங் கான்டென்ட். பாட்காஸ்ட் இருக்குது, ஹீ இஸ் கிரியேட்டிங், அவர் பாட்காஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே, ஒரு இன்டர்வியூர் வந்து உங்களுக்கு தான் ஏற்கனவே 1000 கோடி இருக்குது, நீங்கள் எதுக்கு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே ப்ராஃபிட்டில் தானே போயிட்டுருக்கு, மோர் தென் 1000 crores மேலே ப்ராஃபிட் போயிட்டுருக்கு, 1000 crores மேலே டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, லைக் யூ ஹவ் லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கம்பேர்ட் டு அதர் எனி அதர் பீப்புள். ஓகே, எதுக்காக பாட்காஸ்ட் பண்ணிட்டு, எதுக்காக நீங்கள் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா, த ஆன்சர் வாட் ஹி ஹஸ் கிவன் இஸ் ஆடியன்ஸ் இஸ் த கிங். ஓகே, நீங்கள் கம்பெனியில் ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, எண்ட் ஆஃப் த டேல வந்து யூ ஷுட் ஓன் த ஆடியன்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, யூ வில் கெட் லாட் ஆஃப் லைக் யூ ஓப்பன் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஆடியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ கிங். ஸோ யூ நீட் டு ஓன் த ஆடியன்ஸ். ஓகே, ஸோ நிக்கில் காமத் பாருங்கள், லைக் ஃபினான்ஷியல் சரண் பாருங்கள். ஓகே, இன்டெகிரேட் எல்லாமே. ஸோ யூ ஹாவ் டு லைக் இப்போ ஃபினான்ஷியல் சரண்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் வந்து தே ப்ரொடியூஸ் கான்டென்ட், அவங்க இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து தே மேட் அஸ் அ ப்ராடக்ட். ஓகே, இன்னைக்கு ப்ராடக்ட் மேக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வச்சு செல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தே மேக் மணி. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் ஆல் திஸ் 4 people. ஓகே, ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கணும். You should have the capability of marketer, and you should have the capability of a coach, educate. You should know how to educate your customers. ஓகே, நீங்கள் நடத்தவும் செய்யணும். ஆக்சுவலாக அட் த சேம் டைம் யூ ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஓகே, யூ ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அதுதான் ஸ்வீட் ஸ்பாட். You have to, if you are going to start a company or if you are running a company, then you have to be in the sweet spot. Okay, so 1000 crore company இருக்கிறவங்களே வந்து 1000 crore profit, 1000 crores மேலே, more than 1000 crores மேலே கம்பெனி இருந்துட்டு, லைக் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஜீரோதான் சர்ச் பண்ணி பாருங்கள், நிக்கில் காமத் சர்ச் பண்ணி பாருங்கள், more than 1000 crores கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கவங்க, they are building content because they know the power of the audience. Okay, so நீங்கள் வந்து லைக் you should not underestimate SEO, or underestimate content. Okay, just give me one moment. Okay, next வந்து நம்ம லிங்க் பில்டிங் பார்க்கலாம். ஓகே, லிங்க் பில்டிங் பார்க்கலாம். வந்து how to get backlinks. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் மற்ற சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கஸ்ட் போஸ்ட் எழுதலாம். அது வந்து ஒரு வே. இன்னொன்று வந்து யூ கேன் மென்ஷன்ஸ், லைக் டர்ன் யுவர் மென்ஷன்ஸ் இன்டு ஹெல்தி பேக்லிங்ஸ். இன்னொன்று வந்து லைக் வந்து காம்படிட்டர் சைட்டில் நீங்கள் சிமிலர் வெப் இந்த மாதிரி நிறைய சைட்ஸில் போனீங்க அப்படின்னா, லைக் வந்து காம்படிட்டர் பேக்லிங்க் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணலாம். அதே வெப்சைட்டில் போய் நீங்களும் உங்கள் பேக்லிங்க்கை நீங்கள் போடலாம். ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் லிங்க் பில்டிங் பண்ணுறதுக்கு ஸ்பீட். ஆக்சுவலாக ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து வேர்ட்பிரஸ் நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தா WP Rocket அப்படின்னு ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகின் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆப்டிமைஸ் ஆயிரும். அது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு GT Metrics அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அந்த GT Metrics சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் பேஜில் ஒரு GT Metrics இருக்குது. அதுக்கடுத்து லைக் இன்னொரு பேர் மறந்துட்டேன். பட் GT Metricsல நீங்கள் வந்து பிங்டாம். ஓகே, பிங்டாம்லேயும் இருக்குது. GT Metricsனு நீங்கள் சைட்டை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் எல்லா இமேஜஸ் வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும். சர்வர் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ரீடைரக்ட்ஸ். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது, ப்ரௌசர் கேட்சி பாலிசி செட் பண்ணுறது, CDN கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் செட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இட் கேன் இன்க்ரீஸ் த ஸ்பீட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே டூல்ஸ். ஆக்சுவலாக என்னென்ன டூல்ஸ் நீங்கள் வந்து SEOக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிராலிங் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஸ்க்ரீமிங் ஃபார் SEO ஸ்பைடர், கூகுள் சர்ச் கன்சோல். ஓகே, 2 டூல் ஆக்சுவலாக. கீவேர்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து சூப்பர் சஜஸ்ட், செம்ரஷ், மாஸ், மெஜஸ்டிக், கார்னடேசியோ, இல்லை ஏஹெச்எஃப் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏஹெச்எஃப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் ஸ்பீட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து பிங்டாம், GT Metrics. கான்டென்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து லைக் AIPRM, ChatGPT பிளகின் இருக்குது, Word.ai இருக்குது, நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நிறைய கான்டென்ட் லைக் நிறைய கான்டென்ட் டூல்ஸ், AI டூல்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, பட் AIPRM, ChatGPT நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பட் இப்போ அதை விட நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலாக Howdy.ai எக்கச்சக்க லைக் ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் எடுக்கிற மாதிரிலாம் டூல்ஸ் இருக்குது. ஓகே, ப்ளகினை பொறுத்த வரைக்கும் Yoast and SEO. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து அத்தாரிட்டி. ஆக்சுவலாக அத்தாரிட்டி வந்து லைக் வந்து எப்படி நீங்கள் அத்தாரிட்டி நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமைன் அண்ட் பேஜ் அத்தாரிட்டி, லிங்க்கோட குவாலிட்டி, அப்புறம் ஆங்கர் டெக்ஸ்ட், அப்புறம் டாப் லிங்க்டு கான்டென்ட். இந்த 4மே முக்கியம் நீங்கள் அத்தாரிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து நான் உங்களுக்கு 2 செக்லிஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக லைக் ஒரு 3 செக்லிஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனிக் செக்லிஸ்ட் ரொம்ப பாப்புலர். ஆக்சுவலாக ஆனிக் குஷிங் செக்லிஸ்ட்டு அதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது அந்த டாக் இதில் இருக்குது. நான் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் குரூப்லேயும் போகிறேன், இமெயிலும் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே, அது ஆக்சுவலாக அந்த செக்லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது 2014 13 தான் க்ரியேட் பண்ண செக்லிஸ்ட் அது. பட் ஸ்டில் வந்து இட்ஸ் எவர்கிரீன் ஆனி செக்லிஸ்ட் வந்து அது போக டெக்னிக்கல் ஆடிட் செக்லிஸ்ட் இருக்குது,
ஓகே, டெக்னிக்கல் எஸ்சிஓ செக்லிஸ்ட். ஸோ இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஓகே, இன்ஃப்ளூயன்சஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து லைக் ரொம்ப ஃபாலோ பண்ண வந்து ரேன் ஃபிஷ்கின் தான் ஃபஸ்ட்டு. பட் இப்போ வந்து அவர் வந்து லைக் வேற ஒரு இதில் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணால், பட் பழைய கான்டென்ட் ரேன் ஃபிஷ்கினோட பழைய கான்டென்ட்டே இருக்குது. பட் இப்போ அப் டு டேட்டாக இருக்கிறது நீல் பட்டேலும் லைக் பிரைன் டீனோ இவங்களோட வீடியோஸ். நீல் பட்டேலோட வீடியோஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், பிரைன் டீனோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ரேன் ஃபிஷ்கினோட வீடியோஸ் மாஸ்.comலேயே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து எஸ்சிஓ ரிலேட்டா, பட் சிஆர்ஓக்கு தனியாக இருக்குது, கன்வென்ஷன் டேட்டா ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் தனியாக இருக்குது, அதுக்கு தனியாக டூல்ஸ் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. பட் போத் ஆர் எசென்ஷியல். சிஆர்ஓவும் எசென்ஷியல், பட் இதுவும் லைக் எஸ்சிஓவும் எசென்ஷியல் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வெப்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஓ டூல் அடான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த அடால எஸ்சிஓ டூல் அடால போயிட்டு நீங்கள் 600 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எல்லா டூல்ஸுமே நீங்கள் இஃப் யூ ஆர் அ பிகினர், ஓகே, இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் ஸ்டார்ட் வித் எஸ்சிஓ டூல் அடா. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ், நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன், யூ ஹாவ் டு கெட் தட் டூல் ஃப்ரம் தட் கஸ்டமர். ஓகே, லைக் வந்து செம்ரிஷ்னாலும் லைக் செம்ரிஷ் நான் செம்ரிஷ்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஏஹெச்எஃப் பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ மணி எவ்ரி மந்த். அதுக்கு ஒரு 20,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 40,000 rupees யூ வில் கெட் அ மந்த்லி பட்ஜெட். ஓகே, பட் only then like you have the authority to charge a customer. Okay, நீங்கள் வந்து லைக் ஃப்ரீயாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் யூஸிங் இட் ஃபார் ஃப்ரீ, ஆர் இஃப் யூ ஆர் யூஸிங் அ கிராக்ட் வெர்ஷன், ஆர் இஃப் யூ ஆர் யூஸிங் இட் ஃபார் லைக் if you're using for like the low quality price, then don't expect customer to pay money for you. Okay, அது வந்து basic actually. That's what you sow is what you reap. Okay, so if you're starting a business initially, in case initially வந்து உங்களால் பண்ண முடியலனா கூட, you start with it, but have the mindset of going back, paying them back the moment you get money. Okay, so எப்பயுமே நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அந்த மைண்ட் செட்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா, what you do will come back. Okay, so like what you see, what you sow is what you reap. Okay, so SEO toolada. So இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் SEO பற்றி. So thank you so much for your time. Okay, on Sunday, if you have any doubts, I'll share the Q&A form on the chat box. நீங்கள் அந்த question formula நீங்கள் fill பண்ணுங்க. I'll take your questions now. Okay, I'll also share the link of attendance form. Okay, just give me one moment. ஃபஸ்ட் நான் அட்டண்டன்ஸ் ஃபார்ம் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து லைக் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, லைக் இஃப் யூ வாண்ட் அன் certificate, okay, so I'm sharing the attendance form. Okay, Q&A form. Okay, Q&A form. So thank you so much for your time. Okay, any session useful இருந்துச்சு அப்படின்னா, just give me a heart emoji on the chat box. Okay, if you really found the session is useful. Okay, if the session is not useful, like whatever it is, just comment that on the chat box. Okay, I'll open the Q&A now. Sorry. I'll hide the column. Okay, just give me a moment. I'll hide the column. Okay,
Okay, so you can put your question on the chat box. Okay, I'm waiting for your questions. Okay. நான் திருப்பி ஷேர் பண்ணுறேன். ஓகே, க்ரீன் ஃபோக்கஸ் தேங்க்யூ, ராஜராஜன் தேங்க்யூ. ஓகே, ஸோ I'm waiting for your question. Okay. கொஸ்டின்ஸ் இன்னைக்கு எதுவுமே இல்லையா? ஒன் செகண்ட், ஃபார்ம் கரெக்டாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ரவீந்திரன், திஸ் இஸ் இது யூஷுவல் தான். ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் வந்து எப்பயும் டிசேபிள் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ சப்மிட் ரெக்வஸ்ட், லைக் நீங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தே வில் எனேபிள். ஓகே, திஸ் இஸ் யூஷுவல். ஆக்சுவலி ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இனிஷியலாக வந்து தே வில் டிசேபிள். பட் நீங்கள் ஆட் ரன் பண்ணி அவங்க டிசேபிள் பண்ணாங்கன்னா சம்திங் தட் இஸ் மிஸ்டேக், யூ கேன் கோ ஃபார் அன் அப்பீல். ஓகே, இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் அப்பீல், லைக் உங்களுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா தென் யூ ரீக்ரியேட் தி அக்கௌண்ட். அது எப்போ ஃப்ரெஷ்ஷாக நடக்கும் அப்படின்னா when you start a நியூ அக்கௌண்ட், அதாவது ப்ரொஃபைலையும் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி லைக் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் ஆட் ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் தே வில் டிசேபிள் தி ஆட் அக்கௌண்ட். ஓகே, தட்ஸ் யூஷுவல் திங். நோ நீட் டு ஒரி. லைக் நீங்கள் பே பண்ணியிருந்தாங்கன்னா கூட யூ கேன் ஸ்டில் ரெக்கவர் தட் அமௌண்ட் பை ஜஸ்ட் சப்மிட் அன் அப்பீல், லைக் பை சப்மிட் தி கேஒய்சி டாக்குமெண்ட். It should be enabled. Okay, should be I have e-commerce website having more than 3,000 SKU. How many products you have in SEO automation minimum? See, you have to சுரேஷ் பாபு, நீங்கள் 3000 ப்ராடக்ட் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் ரேங்க் ஃபார் த யூ ஹாவ் டு ரேங்க் டு இட். நாளைக்கு நம்ம டூல்ஸில் பார்க்கலாம். ஓகே, நம்ம டூல்ஸ் நம்ம என்னென்ன டூல்ஸில் நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது. நீங்கள் நாளைக்கு செஷன் வாங்க, நாளைக்கு சைட்டை நீங்கள் வந்து உங்கள் சைட்டை சப்மிட் பண்ணுங்கள். இல்லைன்னா இப்போயே சைட்டை சப்மிட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம சைட் உங்கள் சைட்டை கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். லைக் சுரேஷ் பாபு, யூ ஜஸ்ட் என்டர் யுவர் வெப்சைட் ஆன் தி Q&A ஃபார்ம். ஸோ தட் நாளைக்கு செஷனில் வந்துட்டு when we use the tools we'll start with your own site. ஓகே, உங்கள் சைட்டை டீகோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. ஓகே, I mean add creative templates. I'll share it. Shiva, I'll share you. Okay, I'm a good writing blog in Tamil for getting better rank. Is it okay to write blog post in Tamil or shall I write in English? Okay, Mangesh, உங்களோட ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா லைக் தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் தமிழில் நீங்கள் ரைட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. பட் இஃப் யூ லைக் லோக்கலாக தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் தான் கிடப்பாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸே லைக் யூ ஹாவ் ஸ்ரீலங்கா மார்க்கெட், லைக் மலேசியா மார்க்கெட் அண்ட் சிங்கப்பூர் மார்க்கெட், கனடா இருக்குது. பட் நீங்கள் லைக் குளோபலாக ரீச் ஆகணும் அப்படின்னா தென் யூ ரைட் இட் ஆன் த இங்கிலீஷ். ஓகே, பட் தமிழ் ஸ்டில் யூ கேன் ரேங்க் ஃபார் தமிழ். ஓகே, okay, I'll share it on Rajaran, I'll share it on the group. Okay, possible to share all the tool list which you, yeah, I'll share this. Santosh, I'll share Rajaran, Santosh, I'll share this PDF on the WhatsApp group as well as through email. Okay, website create பண்றது, like see website வந்து you can create it on WordPress. I recommend you to create on WordPress. Okay, நிறைய இருக்கு, Wix இருக்கு, Shopify இருக்கு, but WordPress is best actually. Even Growthflow has the website design, but still like we recommend to have it on WordPress. Okay, is SEO concept same for Google, FB and other social media? Okay, SEO வந்து like it's for FB actually. Google, FB it's different. It's a social media. Okay, search engine வந்து it's only Google. Facebook ads run. Okay, ரவீந்திரன், இட்ஸ் ஈஸி. அது வந்து யூஷுவல் திங் தான். நம்ம எப்போயுமே வந்து ஃபேஸ்புக் ஆட் நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சோன்னே தே யூஸ் டு டிசேபிள் த ஆட் அக்கௌண்ட். சம் ரீசன்ஸ் ஏதாவது ஒன்று, அதாவது நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இம்மீடியட்டாக ரன் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் தே வில் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள் ரவீந்திரன், டிட் யூ சப்மிட்டட் த கேஒய்சி டாக்குமெண்ட் லைக் ஆதார் கார்டு லைக் அந்த இது நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது டிசேபிள் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலை அப்படின்னா இட் மே பி டிசேபிள். பட் யூ ஹாவ் 24 hours யூ ஹாவ் அப்பீல் டைம். ஓகே, யூ கேன் 24 hours ரெஸ்பான்ஸ் டைமில் அவங்க யூ கேன் ஸ்டில் அப்பீல் இட் யூ கேன் ரெக்கவர். நிறைய தடவை ஆயிருக்கு, எல்லாத்துக்குமே ஆயிருக்கு. அண்ட் வி ஹவ் ரெக்கவர்ட் த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி.
மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வி ஹவ் ரெக்கார்ட். இன்கேஸ் 1-2 அக்கௌண்ட் ஆகாது, பட் அதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பட் இட் ஷுட் பி ஓகே. நீங்கள் யூ ஜஸ்ட் அப்பீல் அண்ட் சப்மிட் த கேஒசி டாக்குமெண்ட். ஓகே. How to practical SEO, all SEO on job search, all SEO on how to practical நம்ம ஒரு செஷன் நம்ம யோஸ்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம யோஸ்ட் SEO நம்ம பார்க்கலாம் எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே. We don't have an office in Coimbatore. Martin, we don't have an office in Coimbatore. Okay. Yeah, offline course also, like we don't have like offline courses, but we have intern, as I said earlier, said before, like we have an intern opportunity, but I'll let you know the process. Okay. Overall the maximum எங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். overall 2 நாள் தான் எங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா we have to pay for that intern. Okay. as well as like எல்லாமே like டோட்டலாக சார்ஜ் 20,000 கிட்ட ஒரு இன்டர்ன் நாங்கள் எடுக்கணும்னாலே it will cost us 23,000 rupees per month. Okay, for us to pay. Not only for the intern, like we need to pay for the place and everything. Okay. We don't have plan. புகழேந்தி இப்போதைக்கு பிளான் கிடையாது. ஃபுல் ஸ்டாக் தமிழ் இப்போதைக்கு பிளான் கிடையாது. we don't have plan. Okay. So ஓகே, கேஒசி சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம திருச்சியில் கேஒசி சப்மிட் பண்ணிடுங்க. லைக் சப்மிட் பண்ணிடுங்க. அது எனேபிள் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, சப்மிட் பண்ண எனேபிள் ஆயிரும். ஓகே. So thank you so much. If you don't have any questions, I'll take your permission for closing the session. Thank you so much for coming on this Sunday. Okay. If you don't have any questions, just type P for permission for closing the session. Okay. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து நம்ம டூல்ஸை பார்க்கலாம். In case வந்து like Suresh, like if you want to scroll your website, you put your website here on the Q&A session. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். எப்படி உங்கள் சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படி ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். ஓகே. So thank you so much for your time. So if you don't have any questions, just type P for permission. Okay. Rajarajan, thank you. Okay. Green Focus, thank you. Okay. Thank you so much. Bangladesh, thank you.